A very good morning to all. On behalf of our department 2nd BCom Finance, I would like to welcome all of you today for the internship final day program. It's a glad welcome we bring to you this morning, filled with the desire, hopes and dreams we all share. Here I welcome our head of the department, Mrs. Banudevi ma'am, and our advisor, Mrs. Sengani ma'am. I would extend my greetings to my reliable and eminent internship staff, Mr. Ayagupandi sir and Ms. Sandhya ma'am. The success of any team or work totally depends upon the workers or participants over there. In that way, we the students gathered over here with a huge cooperation made this a resounding success, and by honoring all, I welcome all of you wholeheartedly to this program. Welcome you all. Knowledge increases by sharing but not by saving. To make a justice to this code, the participants of GST registration team along with Tally team would like to pass on the knowledge that we gained through the classes. Here I call upon Tarni Radha to present the overview of first 4 days. Good morning everyone. So day 1 is about introduction to GST. GST வந்து most popular taxation worldwide. இந்தியால multicultural and highly populated country இருக்கனால ஒரு ஸ்டேட்லயுமே different taxes இருக்கும்போது இந்த GSTனால ஒரு யூனிஃபார்மிட்டி உருவாகிறதுனால taxation systemல ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கு. டாக்ஸ் அப்படிங்கிறது ப்ராடக்ட், நம்ம இன்கம் இல்லது சர்வீசஸ் மேல கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ற ஒரு அமௌண்ட். சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் நிறைய இன்டைரக்ட் டாக்ஸஸ் வந்து வசூலிச்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் சேர்ந்ததுதான் வந்து ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி வந்து ஒரு டெஸ்டினேஷன் பேஸ்ட் டாக்ஸ். அப்படின்னா ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் ஆகிற ஒரிஜினல் இல்லாம எங்க டாக்ஸ் கன்சியூம் ஆகுதோ அங்கதான் வந்து ஜிஎஸ்டி வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஜிஎஸ்டி வந்து ப்ராடக்ட்ஸுக்கு 5% 28% வரைக்கும் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல வந்து டாக்ஸ் ரேட்ஸ் இருக்கு. அப்புறம் சர்வீசஸ்க்கு வந்து 18% அப்ராக்சிமேட். டாக்ஸ் அமௌண்ட் வந்து 10,000க்கு மேல போச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பா ஆன்லைன் பேமெண்ட்டா பண்ணணும். டாக்ஸ் வந்து ஆன்லைன்ல தான் கட்டணும். ஜிஎஸ்டினால கரெக்டா வரி செலுத்தாம உண்மையான இன்கம் ரிவீல் பண்ணாம இருக்கும் போது இந்த ஜிஎஸ்டினால ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஃபார்ம் ஆகி எல்லாருமே கண்டிப்பா டாக்ஸ் கட்ட வேண்டியது வருது. ஜிஎஸ்டி வந்து இந்தியா ஃபுல்லா டாக்ஸேஷன்ல ஒரு யூனிஃபார்மிட்டி கொண்டு வருது, சீரான தன்மையை கொண்டு வருது. இது வந்து பிசினஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. டைப்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டில வந்து சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், யூனியன் டெரிட்டரி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் 4 டைப் இருக்கு. இதுல வந்து நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஜிஎஸ்டி அப்படின்னா சும்மா ஒரு டாக்ஸ் இவ்வளவு ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குன்னு தெரியாது. இதெல்லாம் வந்து புதுசா இருந்துச்சு டே 1ல. டே 2 வந்து ஹெச்எஸ்என் அண்ட் எஸ்ஏசி. இந்த ஹெச்எஸ்என் கோட் அப்படிங்கிறது வந்து ஜிஎஸ்டி ஓட ஃப்ரேம் ஒர்க் மாதிரி சொல்லலாம். இந்த ப்ராடக்ட்க்கு இவ்வளோ டாக்ஸ் ரேட் அப்படின்னு இந்த டாக்ஸ் ஃப்ரேம் ஒர்க்காக இது யூஸ் ஆகுது. ஹெச்எஸ்என் அப்படிங்கிறது ஹார்மோனைஸ் சிஸ்டம் நாமென்க்ளேச்சர். இது வந்து டெவலப் பண்ணது வேர்ல்ட் கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன். இது உலகம் ஃபுல்லா இருக்க 5,000 ப்ராடக்ட்ஸ்க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து இது இம்ப்ளிமெண்ட் ஆகுது. இது ஒரு 6 டிஜிட் யூனிஃபார்ம் கோட். இந்தியாவில் 1986ல இருந்து இந்த ஹெச்எஸ்என் கோட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹெச்எஸ்என் கோட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம டாக்ஸ் பே பண்ணும்போது ப்ராடக்ட் டீடைல் வந்து ரொம்ப டீடைல்டா வந்து நம்ம கொடுக்க தேவையில்லை. ஏன்னா ஹெச்எஸ்என் கோட்லயே அந்த ப்ராடக்ட் நேச்சர் டைப் பேஸ் பண்ணி ஒவ்வொரு டாக்ஸ் ரேட் பிரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஹெச்எஸ்என் கோட் போடும்போது என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறது டீடைலா நம்மளுக்கு வந்துடும். இது வந்து நம்ம டர்ன் ஓவர் வந்து 1.5க்கு மேல போச்சுன்னா 2 டிஜிட் ஹெச்எஸ்என் கோட், 5 crore மேல போச்சுன்னா 4 டிஜிட். அப்புறம் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்க வந்து ரொம்ப சேஃபா இருக்கட்டும்னு 8 டிஜிட் ஹெச்எஸ்என் கோட் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல 21 கேட்டகரிஸ், 99 சாப்டர்ஸ், 1244 ஹெட்டிங்ஸ் அண்ட் 5224 சப் ஹெட்டிங்ஸ் இருக்கு. இதுல நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அதோட நேச்சர் பேஸ் பண்ணி கிளாசிஃபை ஆகும். அடுத்தது வந்து சர்வீஸ் அக்கவுண்டிங் கோடு வந்து இப்போ வந்து ஜிஎஸ்டி வந்து மொத்தமாவே ஹெச்எஸ்என் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சர்வீஸ் அக்கவுண்டிங் கோட் வந்து சர்வீசஸ்க்காக. இது ஒரு 6 டிஜிட் யூனிஃபார்ம் கோட். ஸ்டார்டிங் டிஜிட் எல்லாத்துக்குமே 99. அடுத்த 2 டிஜிட் வந்து டைப் ஆஃப் சர்வீஸ் பேஸ் பண்ணும். கடைசி 2 கோட் வந்து நேச்சர் ஆஃப் சர்வீஸ் பேஸ் பண்ணி இருக்கும். இப்போ நம்ம டர்ன் ஓவர் வந்து 1.5 crores கீழே இருந்துச்சுன்னா எஸ்ஐசி தேவைப்படாது. Day 3
டே 3 வந்து இவே பில் பத்தினது. இவே பில் வந்து இந்த மாதிரி ஒரு டாபிக் வந்து ஜிஎஸ்டிக்குள்ள இருக்கா அப்படிங்கறத நாங்க இந்த இன்டர்ன்ஷிப் மூலமா தான் தெரிஞ்சுட்டோம். இவே பில் அப்படிங்கிறது வந்து ஒரு பொருள் இன்னொரு இடத்துக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறோம் அப்படின்னா இந்த இவே பில் வந்து ஒரு ப்ரூஃப் ஆக்ட் ஆகுது. எது எப்படின்னா அந்த கூட்ஸோட வேல்யூ எவ்வளோ, குவான்டிட்டி எவ்வளோ, எங்க இருந்து எங்க கூட்ஸ் கொண்டு போறாங்க அப்படிங்கிறது வந்து ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ யாருமே வந்து டாக்ஸ் கட்டாம நம்ம தப்பிக்க முடியாது. இவே பில் வந்து இவே பில் போர்ட்டல் வெப்சைட்ல எஸ்எம்எஸ்ல இல்ல ஆப் மூலமா நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் கூட்ஸோட வேல்யூ வந்து 50,000க்கு மேல போகும்போது இந்த இவே பில் கம்பல்சரியா இருக்கு. ஒரு இவே பில் நம்பர் அப்படிங்கிறது ஒரு யூனிக்கா ஜென்ரேட் ஆகுது. இது வந்து நம்ம சப்ளையரா இருந்தாலும் டிரான்ஸ்போர்ட்டரா இருந்தாலும் இல்ல ரிசீவர் ஆஃப் கூட்ஸா இருந்தாலும் நம்மளுக்கு இது வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். சில டைம் வந்து 50,000க்கு கீழே கூட்ஸோட வேல்யூ இருந்தாலும் இவே பில் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் மாதிரியானது. இது வந்து ஜிஎஸ்டில ரெஜிஸ்டர் பண்ணவங்க, ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க, டிரான்ஸ்போர்ட் பண்றவங்க இந்த இவே பில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் மோட்டார்ட் வெஹிக்கல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சைக்கிள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நேபாள் இல்ல பூட்டான்ல இருந்து நம்ம இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எம்டி கார்கோஸ் போகும்போது இந்த இவே பில் தேவைப்படாது. இதுக்கு வந்து வேலிடிட்டி இருக்கு. 100 கிலோமீட்டர்ஸ் இல்ல 1 டே அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மீறி போச்சுன்னா நம்ம புது இவே பில் தான் ஜென்ரேட் பண்ற மாதிரி வரும். இல்லைன்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். டே 4 வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், ரிவோகேஷன் அண்ட் கேன்சலேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி. நம்ம எதுக்கு ரெஜிஸ்டர் பண்றோம் அப்படின்னா இப்ப நம்ம ஒரு சப்ளையரா இருக்கும், நம்ம ஒரு பொருள் விற்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம ஜிஎஸ்டில ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா டாக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு லீகலா நம்ம அத்தாரிட்டியா இருக்கும். டாக்ஸ் வந்து நம்மளுக்கு கட்டி தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். ஸோ அது ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டல் மூலமா பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையானது பேன், இமெயில், மொபைல் நம்பர் இருந்தா போதும். ஸோ இது வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் நம்ம ரெஜிஸ்டர் பண்றது மூலமா. இந்த டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிட்டோம்னா ஓடிபி வரும். அதுக்கப்புறம் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணணும். எதுக்கு கேன்சல்? இந்த ரெஜிஸ்டர் பண்ணவங்க வந்து கேன்சல் ஆகும். சில டைம் வந்து ப்ராப்பர் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணலன்னா கேன்சல் பண்ணிடுவாங்க டாக்ஸ் ஆஃபீஸர். இல்ல நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், ரெஜிஸ்டர் பண்ணி 6 மாசம் வரைக்கும் நம்ம பிசினஸ் பண்ணல அப்படிங்கிறப்போ, இல்ல ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி மர்ஜ் ஆகுறப்போ டாக்ஸ் வந்து நம்ம பே பண்ணல, டியூ டேட்ல இருந்து 3 மாசம் வரைக்கும் டாக்ஸ் பே பண்ணல அப்படிங்கிறப்போ, ரெஜிஸ்டர் பண்ணவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறப்போலாம் இந்த ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கேன்சல் ஆயிடும். இந்த ஃபார்ம்ஸ் வந்து 16, 17, 19 ஃபார்ம்ஸ் மூலமா நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இந்த கேன்சல் ஆயிடுச்சு, ஆனா நம்ம திருப்பி அது வந்து நம்மளுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டி வேணும் அப்படின்னா நம்ம ரிவோகேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 21ல இருந்து 25 அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து 21, 22, 23, 24 and 5 அப்படிங்கிற ஃபார்ம்ஸ் மூலமா நம்ம வந்து ரிவோகேட் பண்ணிக்கலாம். இது வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ப்ராப்பர் ரீசன்ஸ் மூலமா நம்ம ரிவோகேட் பண்ண முடியும். நிறைய புது புது விஷயங்கள் இதுல தெரிஞ்சுட்டோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. Thank you, Tarni. Next, I call upon Kanish to present the overview of the 5th day. Kanish. Hello. Good morning to one and all present here. ஸோ நான் இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா interstate supply, intrastate supply, return of goods and return of goods and cancellation of service ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே இதுதான். அதுக்கு ரிட்டர்ன் ஆஃப் கூட்ஸே நான் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து இன்டர்ஸ்டேட் சப்ளை பற்றி சொல்லிடுறேன். இப்போ இன்டர்ஸ்டேட் சப்ளைனா என்னன்னா 2 ஸ்டேட்டுக்கு நடுவில் நடக்கிற ட்ரேடுக்கு பேர் தான் இன்டர்ஸ்டேட் சப்ளை. சப்போஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லி அண்ட் தமிழ்நாடு, டெல்லியிலேருந்து தமிழ்நாடு கூட்ஸ் இந்த 2 ஸ்டேட்டுக்கும் நடுவில் ட்ரேட் பண்ணுறது பேர் தான் இன்டர்ஸ்டேட் சப்ளை. நடக்கிறதுனால இவே பில் வந்து கம்பல்சரி. அப்புறம் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஐஜிஎஸ்டி வந்து டேக்ஸ் வந்து அப்ளிகபிள் இந்த இன்டர்ஸ்டேட் சப்ளைக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இன்ட்ராஸ்டேட் சப்ளை. இப்போ இன்ட்ராஸ்டேட் சப்ளைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டேட்ல வந்து நடக்கிறது. இப்போ சப்போஸ் தமிழ்நாடுனா தமிழ்நாட்டுக்குள்ளாரியே வேற டிஸ்ட்ரிக்ட் ட்ரேட் நடக்கிறதுல அதுக்கு பேர் தான் இன்ட்ராஸ்டேட் சப்ளை. இப்போ சப்போஸ் திருச்சி டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் டு மதுரை இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்குள்ளாரே நடக்கிற ட்ரேடுக்கு பேர் தான் இன்ட்ராஸ்டேட் சப்ளை. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவே பில் வந்து தேவையில்லை. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி இந்த 2 ஜிஎஸ்டி டேக்ஸ் வந்து அப்ளிகபிள். ஸோ நெக்ஸ்ட்
பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் குட்ஸ். இப்போ ரிட்டர்ன் ஆஃப் குட்ஸ்னா என்னன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறோம், அது வந்து குவாலிட்டி ரொம்ப பூராக இருந்தாலோ நம்மளுக்கு ரொம்ப பிடிக்காம இருந்தாலோ, அது இல்லாட்டி நம்ம ஏதாச்சும் ஒன்றில் வந்து 10 பீசஸ் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணியிருப்போம், அதை விட எக்ஸஸாக நம்மளுக்கு வந்திருக்கும். அது நமக்கு தேவை இருந்தால் வச்சுக்கலாம், தேவையே இல்லாட்டி அது எதுக்கு நமக்கு. Think so Kanish has some sort of network problem. I'm moving to next. Next comes Panni Selvam to present the overview of 6th day. குட் மார்னிங் சார் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டே 6ல நல்லா பார்த்தோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ டே 6ல நல்லா பார்த்தோம்னா சப்ளை இன்க்ரீஸ் ஆஃப் டேக்ஸ், காம்போசிட் டீலர் அண்ட் அன்ரெஜிஸ்டர்ட் டீலர் பார்த்தோம். இந்த டே 6ல வந்து பார்த்தீங்கன்னா காம்போசிட் டீலருமே அன்ரெஜிஸ்டர்ட் டீலரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கு. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சப்ளை இன்க்ரீஸ் ஆஃப் டேக்ஸ். இப்போ நிறைய இடத்துல பார்க்கக்கூடிய விஷயம் வந்து இல்லை, பட் ஆனால் நமக்கு வந்து தெரியாமல் இருக்கக்கூடிய விஷயம், அது வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, அது எப்படி இருக்குது அப்படியெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் டே 6ல. அப்புறம் ஜிஎஸ்டி இன்க்ளூசிவ் அமௌண்ட்டில் என்னென்னலாம் பார்த்தோம்னா, இப்போ இன்க்ளூசிவ் அமௌண்ட்னா ப்ராடக்டோட ஜிஎஸ்டி டேக்ஸை வந்து ஆட் பண்ணி, அதாவது ஒரு பொருளோட, அதாவது ஒரு ப்ராடக்டோட ஒரிஜினல் வேல்யூ கூட வந்து ஜிஎஸ்டியை ஆட் பண்ணி மொத்த அமௌண்ட் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பேசிஸ்ல வந்து பார்த்தோம். அப்புறம் இந்த டேக்ஸ் வந்து செப்பரேட்டாக பண்ணுறதில்ல, இது வந்து ஒரு பொருள் வாங்குறதோட அதோட பில்லு கூடவே ஜிஎஸ்டியோட அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி நமக்கு வந்து பில் தருவாங்க, அப்படியெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் டேக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்டு டேக்ஸ் இன்க்ளூசிவ். டேக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்னா இதில் வந்து ஒரு பொருளோட ரேட் வந்து டேக்ஸ் இன்க்ளூட் ஆகாது, செப்பரேட்டாக சார்ஜ் பண்ணி அமௌண்ட் வாங்குவாங்க. அதுவே டேக்ஸ் இன்க்ளூசிவ்னா டேக்ஸ் ஒரிஜினல் வேல்யூவோட ஜிஎஸ்டி ஆட் பண்ணி வாங்குவாங்க, அப்படிங்கிறத நம்ம வந்து பேசிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு காம்போசிட் டீலர். இப்போ ஜிஎஸ்டியில் பொறுத்தவரை காம்போசிட் டீலரில் வந்து நிறைய கான்செப்ட் இருக்குது. அதாவது ஒவ்வொரு கவுன்சிலிங் மீட்டிங்கில் வந்து மார்ச்னா கூட சொல்கிறதுக்கு, ஏன்னா அவ்வளோ டெய்லி அப்டேட்ஸ் வந்து நிறைய வந்துட்டே சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அதாவது காம்போசிட் டீலர்னா ஸ்மால் டேக்ஸ் பே பண்ணுறது தான் காம்போசிட் டீலர். அதாவது 1.5 crores கீழே டேர்னர் வச்சுக்கிறவங்களுக்கு காம்போசிட் டீலர்னு சொல்லுவாங்க. அப்படி இதெல்லாம் பார்த்தோம். அவங்க வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து சப்ளை பண்ண முடியாது, அதே மாதிரி இ காமர்ஸும் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுட்டோம். இந்த காம்போசிட் டீலர் வந்து குவார்டர்லி பேசிக்கில் தான் டேக்ஸ் கட்டுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். 1.5 crores வந்து 5% ஃபார் ஹோட்டல் அண்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸுக்கும், அது 50 lakhs இருந்துச்சுன்னா 6%. 6% வந்து ரெண்டாக இது பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3% வந்து சிஜிஎஸ்டிக்குமே, செகண்ட் 3% எஸ்டிஎஸ்டிக்குமே பிரிச்சிருக்காங்க. இது வந்து சர்வீஸ் மட்டும்தான், அதாவது சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் மட்டும்தான் யூஸ் ஆகும் அப்படி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 1.5 crores உள்ள இருக்கிறவங்களுக்கு 1% தான், அது வந்து சேல்ஸ் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து அன்ரெஜிஸ்டர்ட் டீலர். அன்ரெஜிஸ்டர்ட் டீலர்னா அவங்களோட ஆனுவல் டேர்ன் ஓவரே வந்து 40 lakhs கீழே இருந்துச்சுன்னா அவங்க ஜிஎஸ்டியை வந்து ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை, அவங்க தான் அன்ரெஜிஸ்டர்ட் டீலர். அதாவது பர்சன் வந்து யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பேசிக்ஸில் வந்து பார்த்தோம். அதே ரெஜிஸ்டர்ட் டீலர்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 25ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணி யூனிக் ஐடென்டி நம்பர் வந்து வாங்கி வச்சிருக்க ஆட் பண்ணியிருக்கவங்கள தான் நம்ம வந்து ரெஜிஸ்டர் டீலர் சொல்லுவோம். அதில் அன்ரெஜிஸ்டர்ட் டீலர் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பக்கமே வராதவங்க நம்ம வந்து அன்ரெஜிஸ்டர்ட் டீலர்னு சொல்லுவோம். அதே அன்ரெஜிஸ்டர்ட் டீலர் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அதர் ஸ்டேட்டுக்கும் எதுவும் பண்ண முடியாது, அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியாது. இதுதான் நம்ம டே 6ல பார்த்தது. தேங்க்யூ ஃபார் கிவிங் எஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார் அண்ணா. Thank you Panni Selvam. Next Karunya gives the overview of 7th and 8th day. Good morning friends. Now I am going to give the overview of day 7 and day 8. On 7th day we discussed about exports through LUT bonds, imports, exempted goods, SEZ sales, advance receipt and payment subject section 5 of section 2 of IGST Act 2017 defines export of goods with its grammatical variation and cognate expressions, means taking out of India to a place outside India.
Some of the examples of exempted goods are fruits and vegetables, cereals, meat and fish, potatoes and other edible tubers, silk waste, raw silk, raw jute fiber, unprocessed wool, handloom fabric, cotton for khadi yarn, khadi, charcoal and firewood tools or instruments. Next we learn about GST for SEZ. Being an SEZ can be adventurous to a certain extent when it comes to taxes. Any supply of goods or service or both to a special economic zone developer or unit will be considered to be a zero rated supply. That means these supplies attract zero tax rate under GST. In other words, supplies into SEZ are exempted from GST and are considered as exports. On 8th day, we discussed about GSTR1 online return filing and GSTR3B online return filing. Every registered dealer is required to file GSTR1 every month. The return contains details of all outward supplies made during the month. However, certain taxpayers having annual turnover up to Rs 1.5 crores can opt to file the GSTR1 once in every quarter. Here is a step-by-step guide to filing GSTR3B on GST portal. Step 1. Log into GST portal. Step 2. Go to Service, Returns, Return Dashboard. Step 3. This displays the File Returns page. Select the financial year and return filing period for which you want to file the return from the drop-down list. Click the Search button. Step 4. On monthly return GSTR3B file, click the Prepare Online button. Step 5. Answer a list of questions and click on Next. Step 6. Enter values in each file displayed as may be applicable. You need to enter totals under each head. Fill it interest and late fees if applicable. Step 7. Click the Save GSTR3B button at the bottom of the page are added. Step 8. Once all the details are saved, click the Submit button to submit the finalized GSTR3B return. Step 9. Scroll down the page. You can view the draft GSTR3B return by clicking on Preview Draft GSTR3B. Step 10. Select the checkbox for declaration from the authorized signatory drop-down list. Select the authorized signatory. And Step 11. Click the Proceed button. On successful filing, a message is displayed. Click the OK button. This is what we discussed during the section. Thank you. Thank you, Karunya. The last 2 days topic will be presented by Bhumika. Good morning friends and my dear staff. Next day 9 and day 10 நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா annual return filing GSTR 9 day 9 பார்த்தோம். day 10ல வந்து composite dealers annual returns பார்த்தோம். day 9ல என்னன்னா நம்ம செஷன்ல பார்த்தோம் அப்படின்னா GSTR 1 and GSTR 3B எதுக்காக ஃபில் பண்றோம் ஆல்ரெடி நம்ம வந்து ஃபைல் பண்ணிட்டு தான் வருவோம். ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து GSTR 9. GSTR 9 எதுக்காக பண்றோம் அப்படின்னா 1 இயருக்கும் நம்ம இந்த ஃபினான்ஷியல் இயரோட GSTR ரிட்டர்ன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா ஃபைல் பண்ணி வைக்கிறது தான் வந்து GSTR 9. ஓகேங்களா? அதுல வந்து GSTR 9ல ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பெண்டிங் ஏதாவது இருக்கு, இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் ஏதாவது பே பண்ணாம இருக்கலாம், இல்ல பேலன்ஸ் ஏதாவது நம்ம கிளைம் பண்ண வேண்டியது இருக்கும், இல்ல லேட் ஃபீஸ் ஏதாவது இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம மேக் பண்றதா வந்து ஃபைனலா நம்ம மேக் பண்ணி ஃபைல் பண்றதுதான் GSTR 9. ஓகேங்களா? இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 டைப்ஸ்ல இருக்கு. செக் பண்ணிக்கலாம் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம், எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு அப்புறம் நம்ம வந்து கிரியேட் ஃபைல் கொடுத்துக்கலாம். document summary PDF, document summary Excel, document summary create PDF அப்படின்னு சொல்லி இருக்கும். நம்ம வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டு I hereby நம்ம வந்து இது எல்லாமே வந்து கரெக்டா ஃபைல் பண்ணிப்போம், எல்லாம் நானாதான் ஃபைல் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த I hereby அப்படிங்கிற இதை வந்து பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கணும். டிக் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து அந்த கிரியேட் ஃபைல் வந்து நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் வந்து காமிக்கும். நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டைம் அந்த இதை வந்து கரெக்டா ஃபைல் பண்ணிருக்கோமா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். PDF ஃபார்மேட்லயோ இல்ல எக்ஸல் ஃபார்மேட்லயோ வந்து டவுன்லோட் பண்ணி கரெக்டா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து எந்த வரைக்கும் நம்ம எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு ஒரு டைம் செக் பண்ணிட்டு
கிரியேட் ஃபைல் கொடுக்கணும். கிரியேட் ஃபைல் கொடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொசீட் டு ஃபைல் கொடுத்துட்டு கீழே வந்து அத்தாரிட்டி சிக்னேச்சரி காமிக்கும். அந்த இடத்துல வந்து இப்போ ஒருத்தர் தான் ஓனர் அப்படின்னா அவரோட நேம் மட்டும் சைன் மட்டும் பண்ண போதும். இல்ல அப்படின்னா இப்ப 2 பேர் 3 பேர் இருக்கும் அப்படின்னா எவ்வளவு ஓனர்ஸ் இருக்காங்களோ அவங்களோட சிக்னேச்சர் பிளஸ் நேம் வந்து நம்ம அதுல மென்ஷன் பண்ணணும். இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஃபைல் ஜிஎஸ்டிஆர் 9 கிளிக் பண்ணோம்னா ஜிஎஸ்டிஆர் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம ஃபைல் பண்ணிட்டோம். இது வந்து ஒன்லி ஒன்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ நம்ம எந்த ஸ்டெப்பா இருந்தாலும் கேர்ஃபுல்லா தான் ஃபைல் பண்ணணும். நம்ம ஒரு டைம் ஃபைல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நீங்க எந்த ஸ்டெப்லயும் வந்து ஆட்டோ பாப்புலேட்டட். இப்போ 4000 போட வேண்டிய இடத்துல ஒரு 6000 இல்ல 5000 போட்டிருந்தீங்க அப்படின்னா அது ப்ராப்ளம் இல்லை. அதே வந்து 10,000 20,000 போட்டிருந்தீங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து எரர் காமிக்கும். ஸோ எந்த ஸ்டெப்பா இருந்தாலும் நீங்க கரெக்டா ஃபைல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். இதுதான் டே 9ல பார்த்தோம். டே 10ல என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் ஃபார் காம்போசைட் டீலர்ஸ் ரிட்டர்ன்ஸ் பத்தி பார்த்தோம். இப்ப காம்போசைட் டீலர்ஸ் அப்படின்னாலே அவங்களோட டர்ன் ஓவர் வந்து 1.5 தான் இருக்கணும். 1.5க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து ரெகுலர் டீலரா சேஞ்ச் ஆயிருப்பாங்க. ஓகேங்களா? இப்ப வந்து காம்போசைட் டீலர் இது வந்து குவார்டர்லி பேசிஸ்ல தான் இருந்துச்சு. இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆனுவல் பேசிஸ்ல ஃபைல் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் www.gst.govern.in போயிட்டு ரிட்டர்ன் கொடுத்து ஆனுவல் ரிட்டர்ன் கொடுத்துட்டு பினான்சியல் இயர் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். மென்ஷன் பண்ணிட்டு ப்ரிஃபர் ஆன்லைன் அப்படின்னு பண்ணிக்கிறோம். நம்ம வந்து ஆஃப்லைன்லயே பண்ணலாம். ஆஃப்லைன்ல பண்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ 5,000 6,000 பேப்பர்ஸ்க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம ஆஃப்லைன் போவோம். இல்ல அப்படின்னா ஃபுல்லா ஆன்லைன்லயே வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணிடுவோம். இதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ் யூஷுவல் நெல் ரிட்டர்ன் இருக்கும், நெல் ரிட்டர்ன் இல்லாம இருக்கும். நெல் ரிட்டர்ன் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து நம்ம அந்த இது எஸ் கொடுக்கணும். இதுல வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஹெல்ப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். கீழே வந்து அவங்களே டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரீட் பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து ஃபைல் பண்ணணும். இப்ப நெல் ரிட்டர்ன் கொடுக்குறோம் அப்படின்னா ஃபுல்லா கீழே வந்து ஆட்டோ பாப்புலேட்டடா அதே வந்துடும். நம்ம ஒரு டைம் செக் பண்ணிட்டு ஏதாவது எரர் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிட்டு ப்ரொசீட் ஃபைல் கொடுத்தா போதும், ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆயிடும். இப்ப நெல் ரிட்டர்ன்ஸ் இல்லை அப்படின்னா அது இல்லாம என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4A 4B 4C 4D +5 5th 6th 7th 8th ஸ்டெப்ஸ் நிறைய இருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து எல்லாத்தையும் கரெக்டா ரெக்கார்ட் பண்ணிட்டு வரணும். ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டு இப்ப ஏதாவது நம்ம பேமெண்ட் மேக் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த ஸ்டெப்ல போயிட்டு 7th ஸ்டெப்ல போயிட்டு இப்ப என்ன பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப வந்து வியூ ஆகும். ஸோ நம்ம அதை போய் என்ன மோட் ஆஃப் பேமெண்ட் மட்டும் நம்ம கிளிக் பண்ணிட்டு கிரியேட் செலான் கொடுத்தோம் அப்படின்னா அந்த செலான் வந்து ஜென்ரேட் ஆயிரும். நம்மளுக்கு பேமெண்ட் வந்து பினிஷ் ஆயிரும். ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 2 வார்னிங் வரும். நீங்க உங்களோட இது நீங்க தெரிஞ்சுதான் எல்லாம் கரெக்டா ஃபில் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி காமிக்கும். அந்த இடத்துல எஸ் கண்டினியூ கொடுக்கணும். 2 டைமும் எஸ் கண்டினியூ கொடுத்துட்டு நம்ம வந்து ஓவராலா டிராஃப்டா வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபைலாவோ இல்ல எக்ஸல் ஷீட்லயோ டவுன்லோட் பண்ணி நம்ம கரெக்டா பண்ணிருக்கோமா அப்படிங்கறத ஃபுல்லா செக் பண்ணிட்டு நம்ம வந்து ப்ரொசீட் டு ஃபைல் கொடுத்து அப்புறம் ஒரு டைம் கண்டினியூ கொடுத்துட்டு இபிசி மூலியமா நம்ம டாக்குமெண்ட் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான். இதுதான் வந்து நம்ம 10ல வந்து பார்க்கணும். ஓவராலா இந்த நம்ம ஃபைல் பண்றதுனால என்ன யூசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா this report can help taxpayers to get data at an invoice level or the summary data for the easy. The summary or the invoice level data can be further sorted and used in an Excel. Next என்னன்னு பாத்தீங்கன்னா this report can be downloaded in an Excel format and shared with an organization. Thank you. Thank you, Bhumika. Thank you all. It was good to learn and recall everything. Share your knowledge. It is a way to achieve immortality. Here, I welcome Sweta to present the overview of all the 15 days of GST and registration session. Good morning all. I'm previously overjoyed to take the opportunity to explain overview of 15-day internship program. On day 1, in Google My Class, we had an introduction on GST registration and returns and GST with Tally was given by Mr. Aligu Pandi sir and Sandhya ma'am. After the session, we started to watch the day 1 video, Introduction to GST. On day 2, we discussed about Introduction to GST. Sir explained about dealers and he gave introduction to HSN and SAC code. We watched the video about HSN and SAC.
On day 3, we discussed briefly about unregistered dealer, registered dealer and volunteer registration. Sir explained about HSN and SAC code. An introduction of eBay bill was given and teams were separated. We watched a video about eBay bill. On day 4, Sir explained about eBay bill and asked her to differentiate between unregistered dealer, regular dealer and composite dealer. The PPT work were assigned. We watched the video about GST registration, cancellation and revocation. On day 5, on behalf of everyone, they represented their team presentation and we watched the video about terminology part 2. On day 6, teams were grouped together and selected for presentation and discussed briefly about HSN and SAC code. We watched terminology part 2 video. On day 6, on day 7, behalf of everyone, they represent their team presentation and we watched terminology part 3 video and reported in group. On day 8, Mr. Gautam Adani's life history was explained by Asha. The presentation was incredible. Sir explained about IGST. The presentation work were assigned for all the teams. On day 9, we watched all the previous day videos. On day 10, the teams were grouped together and selected for presentation. The activity work were assigned for all the teams. We watched day 8 video, part 1 GST return filing and reported in group. On day 11, Dhanashikar presented about share market. We learned so much from your presentation, Dhanashikar. Thank you. We watched day 9 video, part 2 of GST return filing. On day 12, Ilamati presented about Walmart versus Flipkart. As usual, wonderful presentation. And some teams were presented their presentation topic. And we watched day 10 video and GST return filing part 3 video and reported in group. On day 13, the Sandhya presented about forms of different organization. Thank you, Sandhya, for such an inspiring presentation. Sir explained about GST return and assigned a work to prepare a documentation. On day 14, Shweta presented about TDS. Asha presented about FDI. Asha, you are indebted to your presentation. Thank you for this eye-opening session. Thank you. Thank you, Sweta, for giving a crisp report of all. Investment in knowledge pays the best interest. Here, Manoj enumerates the difference of before and after session of GST. Thank you, Reshma. First of all, good morning, everyone. I'm here to share an idea of before and after session of GST. Before attending this session, GST எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா பில் இவ்வளோ கோச்சிங் இவ்வளோ கட்டுறாங்க சும்மா எல்லாத்துக்கும் வச்சுக்கோ நம்ம பே பண்ணிட்டு தான் அவ்வளோ தெரியும். அதே மாதிரி என்ன ட்ராபேக் இருக்கு, அது என்ன டைப்ஸ் இருக்கு, என்ன செஷன்ஸ் இருக்கு, எதுவுமே தெரியாது. இந்த செஷன் நான் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா ஜிஎஸ்டினா என்ன, இதுல என்னென்ன செஷன்ஸ் இருக்கு, எவ்வளோ டைப் ஆஃப் இப்போ ஏதாவது சர்ச் பண்ணும்போது ஜிஎஸ்டி சும்மா அடிக்கும்போது ஜஸ்டியா இவ்வளோ இருக்கும் அவ்வளோதானே. இதை போய் என்னத்த படிக்க போறேன்னு நினைச்சோம். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஜஸ்ட் ஒன்று சர்ச் பண்ணோம், அதை பத்தி தொடர்ச்சியாக வரி நிறைய வந்துகிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்எஸ்என் சர்ச் பண்ணீங்களா, அதுல யூனிக் குவான்டிட்டிவ் கோட் இருக்கு, அதுல ஹெச்எஸ்என் எஸ்எஸ்சி இருக்கு. ஹெச்எஸ்என் டைப் பண்ணும்போது அதை சர்ச் பண்ணும்போது அது நிறைய ஜஸ்ட் ஒரு 8 டிஜிட் கோட் 6 டிஜிட் கோட் இருக்கும். அது என்ன அது பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு முதல்ல 6 டிஜிட் 8 டிஜிட்டா மாத்திட்டேன். ஸோ மற்ற அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகளை பாத்தீங்கன்னா 10 டிஜிட் கோட் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா அதுல பாத்தீங்கன்னா ஓகே ஹெச்எஸ் இவ்வளவுதானே இருக்கேன் அப்படின்னு பார்த்தா அது 21 செக்ஷன்ஸ் 9 சாப்டர்ஸ் 1241 ஹெட்டிங்ஸ் 5224 சப் ஹெட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதை பத்தி எப்படி பிரிக்கிறாங்க, அந்த 6 கோட் 8 கோட் வச்சு எப்படி பிரிச்சிருக்காங்க, என்ன கோட் டிஜிட் கோட் என்னென்ன யூஸ் ஆகுது, அது எப்படி நம்ம படிக்கணும், எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும், இது மாதிரி எஸ்ஏசிலி என்ன பர்சன்டேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நிறைய விஷயம் பாத்தீங்கன்னா தெரியவே ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். நிறைய அடங்கியிருக்கும்ல நம்ம சர்ச் பண்ணும்போது ஜஸ்ட் லைக் இன்ஃபினிட்டி நிறைய சர்ச் பண்ணி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா இவேபிள்னா என்ன, அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இதோட எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்றாங்க, என்ன யாரா இருக்கு, இப்போ ரெஜிஸ்டர் பர்சன் எவ்வளோ, அன்ரெஜிஸ்டர் பர்சன் எவ்வளோ, ரெஜிஸ்டர் பர்சன் எப்படி அவங்க பே பண்ணா, அன்ரெஜிஸ்டர் பர்சன் நம்ம எப்படி அவங்க கிட்ட வாங்கி நம்மளே பே பண்றோம், ஜிஎஸ்டி எப்படி கவர்மெண்ட் பே பண்றோம். இதே மாதிரி இன்புட் டேக்ஸ் சிம்பிள் காஸ்ட் கேஸ்கேடிங் எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பாத்தீங்கன்னா நம்ம கத்துக்கிட்டே இருக்கும். அந்த கத்துக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்த நம்ம கவர் வரும். அதாவது இப்போ இன்புட் டேக்ஸ் கிரெடிட் பண்ணீங்களா, இப்போ இன்புட் டேக்ஸ் கிரெடிட்னா இதுதான், அதாவது
கவர்மெண்ட்க்கு பே பண்ணும்போது அவுட்புட் டேக்ஸ் மைனஸ் இன்புட் டேக்ஸ் இதை பே பண்ணும்போது எப்படி அவங்க பிரைஸ் நாமினேட் பண்றாங்க, மேனுஃபேக்சர் எப்படி பிரைஸ் நாமினேட் பண்றாங்க, அது 18% கூட்ஸ் அந்த காஸ்ட் எப்படி ஆட் பண்றாங்க, அது செல்லிங் பிரைசஸ் எப்படி அதே ஆட் பண்றாங்க. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஹோல்சேல் எப்படி மேனுஃபேக்சர் பே பண்றாரு, அடுத்து ரீட்டைல் எப்படி ஹோல்சேல் பே பண்றாரு, அண்ட் ஃபைனலி நம்ம கன்சியூமர்ஸ் நம்ம பாத்தீங்கன்னா ரீட்டைல பே பண்ணுவோம். அது வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி படிப்படியா வருது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் எதுவுமே தெரியாது. ஆனா நிறைய வளர்ந்து போயிட்டு இருக்கும். அதாவது எப்படின்னா ஒரு டீ சாப்பிட போறோம்னு ஒரு டீ பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 ரூபா 12 ரூபா, அது எப்படி ஜிஎஸ்டி போடுறோம், அதுக்கு எப்படி ஜிஎஸ்டி போடலாம், ஜஸ்ட் டீ தான் சாப்பிட போகணும். நிறைய நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பொலிட்டிஷியன் நிறைய கொள்ளையடிக்கிறாங்க. ஜிஎஸ்டி ப்ராப்பரா இப்படி கவர்மெண்ட் போறது இல்லை. அப்படியே நிறைய நியூஸ் வாங்குவோம், நிறைய ஃபேக் நியூஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. ஸோ அது மாதிரி ஜிஎஸ்டி தேவையில்லாத விஷயமா நினைச்சோம். அண்ட் இந்த செஷன் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் ஜிஎஸ்டி மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் இந்தியா நம்ம கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா எனக்கு தெரிஞ்சது. அண்ட் பாத்தீங்கன்னா படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இவ்வளோ படிக்க மாட்டோம், இதை சர்ச் பண்ண இன்ட்ரெஸ்டிங்கா போகும். இதெல்லாம் பண்றாங்களா, எப்படி எக்ஸ்போர்ட் பண்றாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு ரெஜிஸ்டர் பர்சன் தான் பண்ணணும், அன்ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது, இலீகல் போர்ட்டல் எப்படி யூஸ் ஆகுது, ஒரு அன்னோன் டீலர்லாம் இப்போ ஃபிளிப்கார்ட்லாம் அன்னோன் டீலர்கள் நம்ம எப்படி பே பண்றோம், யாரே தெரியும் எப்படி வாங்குறோம், ஃபிளிப்கார்ட் எப்படி வந்தது, அண்ட் கேஷ் ஆன் டெலிவரி, இந்த மாதிரி ஜிஎஸ்டி எதுக்கெல்லாம் போடுறாங்க, இது மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் படிக்க இன்ஃபர்மேட்டிவா நிறைய கத்துக்கிட்டோம். And finally, I wish to thank Agapani sir for this information on GST and followed classes. And thank you, sir. And thank you everyone for giving me the chance. Thank you. Thank you, Manoj, for sharing the view about the importance of the session. Good feedback is the key for improvement. I welcome Gautam on behalf of GST team to render the feedback about the session. Good morning, everyone. It is our last day of the internship. They say time flies when you enjoy it, and our time at this internship has proven it to be true. This was my first internship in the area where I used to develop professionally, so I was very excited to learn. And we are grateful for the opportunity to gain a practical skill as a GST practitioner, gained new knowledge and deepens our expertise in one of the legal practical areas. We are sure that all the knowledge and skills gained in the course of this internship have provided excellence and skills certainly help us in the future. And finally, thank you for the fascinating and productive internship. I sincerely wish the team further professional success, growth and prospects. Thank you. Thank you, Gautam, for giving the valuable thoughts. Thank you, team GST and registration, for sharing your thoughts and view. Next, I call upon Vasanta from Tally team to give the overview of 15-day session. Good morning, everyone. Now we are going to have an overview of Tally with GST session. Already we have worked in Tally ERP 9 and Tally Prime was an update over that. In Tally ERP 9, the process of working was more and the features were hidden. But in Tally 9, it was so easy to activate and this update was a comfortable and reliable one. Firstly, company creation. In company creation, we saw எப்படியெல்லாம் கம்பெனி கிரியேட் பண்றாங்க, அந்த கம்பெனியோட மெயிலிங் அட்ரஸ், ஃபோன் நம்பர்ஸ், டேக்ஸ் டேட், எங்க கம்பெனி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். அடுத்து லெட்ஜர் கிரியேட் பண்ணாங்க. லெட்ஜர் இஸ் நத்திங் பட் அ புக் ஒரு அதர் கலெக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட். என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் ஃபர்ஸ்ட் லெட்ஜர்ல தான் என்ட்ரி போடுவோம். நெக்ஸ்ட் குரூப்னா ஒரு காமன் ஹெட், எங்கெல்லாம் ஐட்டம்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கறத பார்ப்போம். அடுத்து ஸ்டாக் கிரியேஷன். ஸ்டாக் கிரியேஷன்னா வெறும் ஐட்டம்ஸ், நம்ம கம்பெனியில வர ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ட்ரி போடுறது தான் ஸ்டாக் ஐட்டம்ஸ். அடுத்தது ஸ்டாக் யூனிட். ஸ்டாக் கிரியேட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு யூனிட், அதாவது அது எப்படி மெஷர் பண்றோம் அப்படிங்கிறது தான் யூனிட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரைஸ் வந்து கேஜிஸ்லயும், ஆயில் லிட்டர்ஸ்லயும், கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் குவான்டிட்டி நம்பர்ஸ்ல கிரியேட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி. அடுத்து அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ். அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ்ல வந்து 8 டைப்ஸ் இருக்கு. அது நம்ம வந்து எல்லா டைப்ஸும் எப்படியெல்லாம் என்ட்ரி பண்ணுவோம்னு பார்த்தோம். அப்புறம் பர்ச்சேஸ் பண்றோம், சேல்ஸ் பண்றோம் அப்படின்னா அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் இன்கம் பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் பேமெண்ட் அண்ட் ரெசிப்ட் வவுச்சர்ல பார்த்தோம். அதே மாதிரி இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ் அப்படின்னா ஸ்டாக், அதுல 5 டைப்ஸ் இருக்கு. ஸ்டாக்ஸ் எங்கெல்லாம் வருது, வந்து எங்கெல்லாம் என்ட்ரி போடுறோம் அப்படின்னெல்லாம் பார்த்தோம். அடுத்து மல்டிபிள் குடோன்ஸ்னா ஒரு இண்டஸ்ட்ரியில நிறைய ஒரு இடத்துல ப்ரொடக்ஷன் நடக்கும், பேக்கேஜிங் ஒரு டிபார்ட்மெண்ட்ல நடக்கும். அது வந்து ஒரு அசம்பிளிங் குடோன்ஸ்ல இருக்கும். அது நம்ம எப்படி ஃபினிஷ்டு குடோன்ஸுக்கு மாற்றுவோம், இங்கிருந்து அதுக்கு டிராவல் போகுது அப்படிங்கிறதா அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, எப்படியெல்லாம் என்ட்ரி போடுவோம்னு பார்த்தோம். அடுத்து மல்டி பிரைசிங் லெவல்.
மல்டிபிரைசிங் லெவல்லாம் ரெண்டு இருக்கும். ஒரு ஹோல்சேல் வந்து ரீட்டைல் இருக்கும். ஹோல்சேல்னா ஒரு லம்ப் அமௌண்ட் வாங்க, லம்ப் ஆஃப் குட்ஸ் வாங்குறப்ப அவங்க ஆஃபர் கொடுப்பாங்க, நம்மளுக்கு ஃப்ரீஸ் கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா அது எப்படியெல்லாம் என்ட்ரி போடணும், எந்த வாட்ஸ்அப்ல போய் எதை மாற்றலாம், என்னெல்லாம் ஆக்டிவேஷன் பண்ணால் அதெல்லாம் பண்ணலாம்னு பார்த்தோம். ரீட்டைல்னா ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு 1-2 ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் வாங்குவோம். அப்படி இருக்கல அதுக்கெல்லாம் என்னென்ன பண்ணுவோம்னு பார்த்தோம். அடுத்தது பேரோல். பேரோல் இட்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டடாக எம்ப்ளாயி பற்றின டீட்டெயில்ஸ், அவங்களுக்கான சேலரி, அட்டண்டன்ஸ், பிஎஃப் ரிடக்ஷன் எப்படி பண்ணுவாங்க, இடிபி கட்டியெல்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க, எவ்வளோ சேலரி கொடுக்கும், என்ன பண்ணுவோம் பார்த்தோம். அதுக்கான என்னென்ன ஃபார்முலாஸ் போடணும், வவுச்சர்ஸ் எங்கே இருக்கு அப்படின்னெல்லாம் ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்த்தோம். அப்புறம் பிஓஎஸ்னா சேல்ஸ் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கே பிஓஎஸ்னா ஈஸியாக இருக்குங்கிறதுக்கு வேண்டி பிஓஎஸ் கொடுத்தாங்க. அடுத்தது பட்ஜெட் வந்து இப்போ ஒரு கம்பெனி கிரியேட் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு இவ்வளோ கிரெடிட் லிமிட் இருக்கணும், இந்த அடுத்த மாசத்துக்கு நம்ம இவ்வளோ டார்கெட் வச்சு பண்ணணும் அப்படிங்கிறத முன்னாடியே ப்ரீ பிளான்டா பண்ணி அது வந்து ஒரு டார்கெட் வச்சு பண்றதுக்கு தான் பட்ஜெட்னு சொல்லுவாங்க. அந்த பட்ஜெட்டை எங்க போய் கிரியேட் பண்ணாங்க, ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணாங்க, ஆல்ரெடி ஒரு பட்ஜெட் இருக்கும், அதையும் இன்னொரு பட்ஜெட்டையும் கம்பேர் எப்படி பண்ணலாம் அதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது காஸ்ட் சென்டர்ஸ், ஒரு மெயின் ஹெட் இருக்கும், அது கீழே பிரான்ச்சஸ் எல்லாம் நிறைய இருக்கு அப்படிங்கிற அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால எங்க ஒரு பிரான்ச்சஸ் 4 பிரான்ச்சஸ் இருக்குன்னா 4 பிரான்ச்சஸ்ல என்னென்னலாம் ஐட்டம்ஸ் வந்திருக்கு, அந்த ஐட்டம்ஸ் எங்கெல்லாம் போயிருக்கு, யார் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சேல் ஆயிருக்கு அப்படிங்கறதெல்லாம் என்ட்ரி போட்டு அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் ஜிஎஸ்டி என்ட்ரிஸும் டிடிஎஸும் பார்த்தோம். இப்போ ஒரு குட்ஸ் வாங்குறோம் அப்படிங்கிறது அதுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி போட்டாங்க, அது எங்க போய் சேஞ்ச் பண்ணாங்க, எதனால அதுக்கு இவ்வளோ ஜிஎஸ்டி வந்துச்சு, சென்ட்ரல் டேக்ஸ் ஸ்டேட் டேக்ஸ்ன்னு கொடுத்தாங்க, அதுக்கு 9% கொடுத்தாங்க, டோட்டலா இன்டெகிரேட்டட் டேக்ஸ்க்கு 18% கொடுத்தாங்க. டிடிஎஸ் எப்படின்னா டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ், டேக்ஸ் எப்படியெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து டிடெக்ட் பண்றோம், அது எதுல போய் பர்ச்சேஸ் பண்றப்ப அங்க இவ்வளோ டேக்ஸ் போடுவாங்க, சேல்ஸ் பண்ணையிலும் டேக்ஸ் போடுவாங்க, அதுக்கான இன்க்ரீஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கரெக்டா பார்க்கணும். தேங்க்யூ. Thank you, Vasudha. Last, I call upon Madhumita on behalf of Tally team to give the feedback. Good morning to all. I thought the last day of internship course was one of the best courses I have completed in my degree. There is nothing comparable to real world experience. The GST with Tally internship took everything I have learned throughout my college experience and applied it. For me, completing the GST with Tally internship was very rewarding. It was the most educational experience of my undergraduate degree, as it gave me the opportunity to step outside of the classroom and transition directly into the workplace. Overall, the internship was a great experience. Students also get some hands-on experience and actually use the knowledge they have from completing GST with Tally courses. GST with Tally undergraduate internship is the challenge that requires you to apply both your academic knowledge while gaining hands-on experience. The internship adds truth to the idea that professionalism and knowledge is the key to the success, and then you need to take any opportunity that is offered to you to further your career. I would strongly recommend the internship program for anyone who is serious about updating job experience. Thank you, ma'am, Ms. Sandhya ma'am, and thank you to all. Thank you, Madhumita, for sharing your valuable thoughts. Here I call upon the eminent staff, Mr. Aragapandi sir, to share some words with us. Yes, ma'am. First of all, I inform to all, this is very good afternoon. Okay, very good afternoon. And then in the program, பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு ஆஃப்டர்நூன் நோக்கி போயிட்டு இருக்கேன். என்னோட செஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு மார்னிங் இல்லாமல் ஆஃப்டர்நூன் செஷனாக மாறிடுச்சு. ஓகே, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ன்ஷிப்பில் வந்துட்டு நாங்கள் பார்த்த டிஃப்ரெண்ட் அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு இன்டர்ன்ஷிப்லையுமே வந்துட்டு ஃப்ரம் ஆக்கம் வந்துட்டு என்ன ஐடியா பண்ணுவோம் அப்படின்றத நான் தெளிவாக உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடுறேன். ஆக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் அப்படின்றது எப்படி இருக்கணும், அதே இது வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோர்ஸோட ட்ரைனிங் அப்படின்றப்ப வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்டாவே ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருக்கும். அதே மாதிரி ஒரு இன்டர்ன்ஷிப் அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவங்க வந்துட்டு நீங்க வரக்கூடியவங்க ஒரு அப்ரெண்டிஸ் மாதிரி தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். அவங்களுக்கான ஒர்க் என்னன்றதை கொடுக்கணும். அட் த எண்ட் ஆஃப் த டே ஆர் செகண்ட் டே தேர்ட் டே ஆன்வர்ட்ஸ் நாங்க பார்த்துட்டு இருந்த வேலையை நீங்க பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் நாங்க பிளான் பண்ணுவோம். அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு லாங் ஸ்பீச் வந்து நம்ம டீம் எல்லாருமே கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா இந்த டீமோட இன்னைக்கு டேவோட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா யாரு வந்துட்டு இன்னைக்கு டேவோட ஃபுல் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரேஸ்மா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எடுத்திருக்காங்க. எப்படி வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் டேல வந்துட்டு என்னோட பிரசன்ஸ் அதிகமா இருந்திருக்கும், சந்தியா மேமோட பிரசன்ஸ் அதிகமா இருந்திருக்கும், உங்களோட பிரசன்ஸ் அப்படின்றது சும்மா வாட்ச் பண்ற மாதிரி தான் இருந்திருக்கும். இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா எங்க ஸ்பீச் வேணும்ன்றதுனாலதான் நாங்க கொடுக்குறோம். இல்லாட்டினா இன்னைக்கு ஸ்பீச் இன்னைக்கு ப்ரோக்ராம் எல்லாமே நீங்களே பண்ணிடுவீங்க. அதுதான் நாங்க எதிர்பார்ப்போம். அதாவது பிஃபோர் த செஷன் உங்களோட விஷயம் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத விட எண்ட் ஆஃப் த செஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்க நாலேஜை கெட் பண்ணிக்கிட்டீங்க, எக்ஸ்பீரியன்ஸை கெட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்றதுலதான் ரொம்ப தெளிவா பிளான் பண்ணியிருக்கோம். பாத்தீங்கன்னா இன்னைக்குமே வந்துட்டு வெல்கம் அட்ரஸ் ரேஸ்மா அண்ட் தான் நாங்க ரேஸ்மா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு கோஆர்டினேட் பண்றேன்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ரேஸ்மா வந்து வெல்கம் அட்ரஸ் அண்ட் தென் தாருணி ராதா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே டு 4th டே ஆஃப் ஜிஎஸ்டி டீமோட ஆக்டிவிட்டி என்ன நடந்துச்சுன்றதையும், ஹானிஸ் வந்து பாத்தீங்கன்னா 5th டே, பன்னீர்செல்வம் 7th டே ஓவர்வியூ, காருண்யா 7th and 8th டே ஓவர்வியூ, பூமிகா 9th டே and 10th டே ஓவர்வியூ, ஸ்வேதா வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் 15 டேஸ் தான் வந்துட்டு என்ன மாதிரியான அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்றதை அழகா ஷேர் பண்ணாங்க. ஃபீட்பேக் கௌதமோட ஃபீட்பேக்குமே வெரி கிளியராகவே இருந்தது. அப்போ வந்துட்டு டோட்டலாகவே வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டூடெண்டா இருந்தாங்க அப்படின்றத நம்ம நல்லாவே நாலேஜ் பண்ண முடியுது. அந்த அது ஒரு படி தாண்டிட்டு அவங்க எல்லாருமே கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஜிஎஸ்டி பற்றி நம்ம அந்த டீம் எல்லாருமே வந்துட்டு அழகா சொல்லும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஜிஎஸ்டியில வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு அவங்க கையில இப்ப வந்துட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட் கொடுத்து டிஜிட்டல் பண்ண சொல்லல, ரிட்டர்ன் பண்ண சொல்லல, அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர மற்ற எல்லாமே அப்டேட் பண்ண மாதிரியான ஒரு கிளியரான ஒரு இன்டிமேஷன்ஸ் நம்ம கொடுத்திருந்தாங்க. டீம் ஆல் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு கான்பிடென்ட் இருந்திருக்கும். நம்ம டீம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா டேலி டீம் அண்ட் ஜிஎஸ்டி டீம் 2 டீம் தான் பிரிச்சிருக்கோம். இதே வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்ல நாங்க இன்னுமே வந்துட்டு 5-6 டீம்லாம் வச்சிருக்கோம். 5-6 குரூப்பா இருந்தது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய அப்டேட் வச்சிருக்கோம். பட் நம்ம டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டு 2 போதும் சார், இந்த 2 வந்துட்டு பெஸ்டா இருக்கு சார், இது 2வே பண்ணிடலாம்னு சொன்னாங்க. அந்த நம்ம மேம் சொன்னதோட ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு தெளிவா தெரியுது. பை த ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அக்கௌண்டன்ட்டுக்கு ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு என்ன வேணும்னா, எல்லாத்துக்கும் சொல்ற விஷயம் தான், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்னா கண்டிப்பா ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருக்கும். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸேஷனை பத்தி கிளியரா தெரிஞ்சிருக்கும். டாக்ஸேஷனை பத்தி கிளியரா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுல ஜிஎஸ்டி அப்படின்றது அவங்களோட டே டு டே அக்கௌண்ட்ஸ்ல வந்துட்டு அவங்க அக்கௌண்டிங்ல அவங்க மெயின்டைன் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு டாக்ஸேஷன், இன்டைரக்ட் டாக்ஸேஷன். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா டேலி வித் ஜிஎஸ்டின்றது ஒரு முக்கியமான ஒரு டேலி, ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் நம்மளுக்கு ரொம்பவே கிளியரா யூஸ் ஆகக்கூடிய ஒரு சாஃப்ட்வேரா தெரியுது. இதை தாண்டி நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நார்மலா ஒரு ஸ்ப்ரெட்ஷீட், தட் மீன்ஸ் எக்ஸல் தெரிஞ்சுக்கிட்டீங்கனால இட்ஸ் பெட்டர் தான். பட் அது வந்துட்டு நார்மலாவே எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அது ஈஸி. எப்படி நம்ம செல்போன் யூஸ் பண்றோம் அந்த மாதிரி அது ஒரு ஈஸியான ஒரு விஷயம் தான். பட் இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு நீங்க உங்க டீம்ல இப்ப டேலில வந்து பாத்தீங்கன்னா வெல் வெஸ்டான டீம் வந்துட்டு உருவாக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்ப ஜிஎஸ்டி டீம் வந்துட்டு ஜிஎஸ்டியோட ரிப்போர்ட்ஸ் மட்டும் தான் பார்த்திருப்பீங்க, உங்க டீமோட ஆக்டிவிட்டிஸ் மட்டும் தான் பார்த்திருப்பீங்க. டேலியோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு நாங்க சந்தியா மேம் எல்லாரும் அந்த குரூப்ல இருக்கோம். டே டு டே நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அவங்களோட பிரசன்டேஷன்ஸ், அவங்களோட ரிப்போர்ட்ஸ் அண்ட் தென் பிபிடி, ஸ்கிரீன்ஷாட், இந்த எல்லாமே வந்து நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அப்ப டேலில வெல் வெஸ்டான ஒரு டீம் உங்ககிட்ட இருக்கு. டேலில எல்லாத்துக்கும் பேசிக் தெரியும். பட் அந்த டீமுக்கு, அந்த 11 பேருக்கு என்ன தெரியும் பாத்தீங்கன்னா, டேலில அட்வான்ஸான கான்செப்ட்ஸ் எல்லாமே தெரியும். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய 48 மெம்பர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 to 4 மெம்பர்ஸ் மட்டும் தான் வந்துட்டு இர்ரெகுலர். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிசிக்கலாவே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பேண்டமிக் பீரியட்ல ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்னாலதான் அந்த 4 பேருமே கண்டினியூ பண்ணல. பட் அவங்களுமே அவங்க டாக்குமெண்டேஷன்ஸ் கொடுக்கறதுல இருந்து டீம்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியல
இல்லாட்டினாலும் பண்றதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்து பண்ணதுல இருந்து எல்லாமே எனக்கு வந்து நல்ல ஒரு பிரசன்டேஷனா தெரிஞ்சது. ஏன்னா நான் ஜிஎஸ்டி ஹேண்டில் பண்ணதுனால அந்த 48 பேருக்குமே என்ன தெரியும் நான் கன்ஃபார்மா சொல்ல முடியும் அப்படின்னா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கிளியரா தெரியும். ஒருவேளை அவங்களுக்கு தெரியற லெவல் வந்துட்டு ப்ரொஃபஷனலா ஜிஎஸ்டில இருக்கிறவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன சார் வித்தியாசம் இருக்கும், எவ்வளவு பெர்சன்டேஜ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரொம்ப கிளியர் சொல்றேன். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 40 to 60% ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க ரியல் டைமா இப்ப உட்காந்து ரிட்டர்ன் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் இவங்களுக்கும் கிட்டத்தட்ட 40 to 60% தான் டிஃபரன்ஸ் இருக்கும். 40 to 60% தான் டிஃபரன்ஸ் இருக்கும். இவங்களோட லெவலுமே 40 to 60% கன்ஃபார்மா இருக்கும். டே 1ல வந்துட்டு அவங்க அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடுத்த ஒரு 1 month to 2 months ஆர் 1 yearக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 100% கண்டிப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலி ஒரு 3 to 5 years டாக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஒருத்தர் என்ன பண்ணுவாரோ அதை 1 yearல உங்க டீம் பண்ணிடுவாங்க. அப்போ கொஞ்சம் பாருங்க, டேலி ஸ்டூடெண்ட் டேலி அட்வான்ஸ் நாலேஜ் இருக்கு, ஜிஎஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் ரியல் டைம் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி ரொம்ப தெளிவா தெரியுது. போத் ஆர் இங்க வந்து பாத்தீங்கன்னா கனெக்டட் ஆனீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டாவே போய் நிற்கும். அஸ் வெல் அஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்துட்டு செகண்ட் இயர் டு தேர்ட் இயரா இருக்கீங்க. என்னோட தாட் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு இன்னொரு 1 year கண்டினியூ ஆகுன்ற பட்சத்துல நம்ம நேற்றுமே மேம் கேட்டாங்க இந்த டீமுக்கு நம்ம என்ன சார் பண்ணலாம், எக்ஸ்ட்ரா நாங்க என்ன சார் பண்ணலாம்னு சொல்லி கேட்டாங்க. நான் மேம்க்கும் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒரு கிளப் மாதிரி ஒண்ணு ஃபார்ம் பண்ணுங்க மேம். ஆல்ரெடி நம்ம டிபார்ட்மெண்ட்ல கிளப் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு இன்னும் ஆக்டிவா மாத்துங்க. ஒருவேளை கிளப் இல்ல அப்படின்னா அதை என்ன பண்ணுங்கன்னா இன்னுமே வந்துட்டு ரெடி பண்றதுக்கு பாருங்க. இந்த கிளப்பை வந்துட்டு கிளியரான ஒரு ஆக்டிவா கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணுங்க. அது மட்டும் கொஞ்சம் கரெக்டா பிளான் பண்ணிக்கணும். சரியா? இந்த ஆக்டிவ்னஸ்ல நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த 15 பேர் வந்துட்டு இன்னைக்கு டெய்லி இந்த ப்ரோக்ராம் நீங்க கண்டக்ட் பண்ண முடியும் அப்படின்னா உங்களால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீனியரா நீங்க தேர்ட் இயர் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா இருந்து உங்க செகண்ட் இயருக்கும் ஃபர்ஸ்ட் இயருக்கும் நிறைய சீடிங்ஸ் நீங்க உள்ள கொடுத்துட்டு போக முடியும். இதே மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் டெய்லி எஸ் ஓகே டெய்லி இல்லாட்டினாலும் வீக் ஆன் வீக் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளப்ல ஒரு ஆக்டிவிட்டி கொடுங்க. ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு இதே மாதிரி ஸ்பீச் கொடுங்க, எப்படி பேசணும்ன்ற சொல்லி கொடுங்க. ரேஸ்மா வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த டீமை லீட் பண்றதுக்கு ரேஸ்மாவுக்கு எவ்வளவு கேப்பபிள் வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்றத ரேஸ்மா வந்துட்டு இந்த டேஸ்ல இப்ப இந்த 2-3 நாள்ல தான் அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. அதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா எந்த சப்போர்ட்டுமே யாருமே வந்துட்டு பண்ணல. ஏன்னா நானுமே அட்வைஸ் பெருசா ஒன்றும் பண்ணல. அதுக்கு மேல வேற யார்ட்டாவது அட்வைஸ் ஏதாவது கெட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இவங்க கெட் பண்ணிருப்பாங்க. அந்த லெவல்ல தான் இருக்கு. அப்போ இது ரேஸ்மானால வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒரு ப்ரோக்ராம நீட்டா பண்ண முடியும்னா அடுத்த வரக்கூடிய ஜூனியர்ஸ்க்கும் அந்த ஹேபிட்டை கொண்டு போங்க. அதை சீட் பண்ணுங்க. அப்படியே ஒவ்வொருத்தரா சீட் பண்ணிட்டு கொண்டு வாங்க. 2019 to 22 பேட்ச் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஒரு அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணாங்க. அந்த அசோசியேஷன் மூலமா இத்தனை பேர் ப்ரொடக்டிவிட்டி ஆகும் அப்படின்ட்டு வேரியஸ் ஏரியாவை எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு டாபிக்கா எடுத்து பேசுங்க. ஒவ்வொருத்தருமே இந்த டீம்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹெச்சி பாத்தீங்கன்னா அது மேல ஒரு டாபிக் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஆசால 2 டாபிக், இளமதி வெரி கிளியரான ஒரு டாபிக். அண்ட் தென் வந்துட்டு சந்தியா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வரிசையா நான் இன்னுமே நான் வந்துட்டு டீம்ல வந்துட்டு ஸ்வேதால இருந்து நம்ம தனசேகரன்ல இருந்து எல்லாருமே நான் டைட்டில் வாலண்டியர்ஸா நான் கேட்டேன். நான் இவங்களை பண்ண சொன்னேன். சில பேர் வாலண்டியர்ஸா வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சில பேர் இந்த 15 நாள்ல என்னால வந்துட்டு ஆக்டிவிட்டி இவ்வளவுதான் பண்ண முடிஞ்சிச்சு. இதெல்லாம் கண்டினியூ பண்றதுக்கான விஷயம் அப்படின்றது உங்களோட இயரோட முடிஞ்சிடக்கூடாது, உங்களோட டீமோட முடிஞ்சிடக்கூடாது. இந்த இன்டர்ன்ஷிப்பை வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா ஒரு சும்மா ஒரு அட்வைசபிள் இன்டர்ன்ஷிப்பா எடுத்துக்கங்க. நீங்க பண்ண போற ப்ரோக்ராம் நீங்க அடுத்த ஃபியூச்சர்ல நீங்க தேர்ட் இயர் இருந்து செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயருக்கு ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு யூனிக்னஸா வருஷம் கூட அதே மாதிரியான விஷயம் நடக்கணும். இன்னைக்கு ட்ரெண்டான ஒரு டேலியவோ ஜிஎஸ்டியவோ இல்ல எஃப்டிஐயோ ஏதோ ஒண்ணு இப்ப ஷேர் மார்க்கெட்டிங்கோ ஏதோ ஒண்ணை பத்தி நம்ம வளர்த்துட்டு போறோம். நாளைக்கு ஒரு 15-20 வருஷம் கழிச்சு நீங்க அலுமினி அசோசியேஷன்ஸ்ல நீங்க அலுமினி மீட்டிங்ல வரும்போது இந்த அசோசியேஷன் மூலமா தான் நாங்க இவ்வளவு விஷயங்கள் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத உங்களோட ஜூனியர்ஸ் சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம ரொம்ப தெளிவா பண்ணுங்க. காமர்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய வாய்ட் ஏரியா. நம்ம அதை வந்து என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் அகாடமிக்ஸ் லெவல்ஸ்ல மட்டுமே நீங்க சொல்லிக்கிறாதீங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்துட்டு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இப்போ நீங்க ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்க இப்ப இந்நேரம் நீங்க எல்லாருமே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கணும். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 100 ரூபாயாவது நீங்க சம்பாதிச்சுட்டு இருக்கணும். அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு வந்துட்டு 10,000 ரூபாய் நீங்க சம்பாதிச்சுட்டு இருக்கணும்.
படிச்சுக்கிட்டான் படிக்கிற அதாவதுன்னா ஸ்லீப்பிங்லேயே 10,000 சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கணும். அதுதான் ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்டோட திறமை அப்படின்னு நான் சொல்லுவேன். அது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆசா அந்த மாதிரியான பீப்புள்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் ஆசா சந்தியாலாம் வந்துட்டு இப்போ ஓரளவுக்கு அவங்களோட வேலைக்கு தான் அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்க மாதிரி என்கிட்ட பேசினாங்க. இன்னும் டீம்ல இருந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா ஸ்ரீனிவாஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் டைமாவே நிறைய ஏற்கனவே ஜாப் போயிருந்ததா எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த மாதிரியான பாயிண்ட்ல ஆன்சர்ல பார்க்கும்போது ஏன் வரலூட்டு என்ற அளவுக்கு தான் வந்துட்டு இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் பண்றவங்க இருக்காங்க. ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நார்மலா வந்துட்டு 100 ரூபாய் சம்பாதிக்கிறது சாதாரண விஷயமே அப்படின்றது எல்லாமே தோணுது. பட் இதை வந்துட்டு கொஞ்சம் ஃபுல் பிளட்ஜா பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு அசோசியேஷனா ஃபார்ம் பண்ணுங்க. இது என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற யாருமே தேவையில்லை. இந்த ஒரு 59 பேர் மட்டுமே போதும். இந்த 59 பேர்ல இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் பயங்கரமான ஒரு எக்ஸ்ப்ளோஷன்ஸ். இந்த எக்ஸ்ப்ளோஷன் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த இடத்துல வந்துட்டு வெடிக்கணும். நீங்க பண்றதை பார்த்துட்டு ஹோல் காமர்ஸ் ஸ்கூல் ஆஃப் காமர்ஸ் ஃபுல்லாவே வந்துட்டு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம நம்ம காலேஜ்லயே வந்துட்டு நம்ம ரன் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு முன்னுதாரணமான ஒரு ப்ரோக்ராம கொண்டு வாங்க. ரொம்ப தெளிவா பிளான் பண்ணுங்க. கிளப்ல வந்து மீட் பண்ண சொல்லுங்க, கூகுள் மீட் போடுங்க. எவ்வளவு ஆக்டிவா இருந்தாங்கன்றத சந்தியா எல்லாருமே வந்துட்டு அழகா சொன்னாங்க. எப்படி ஆக்டிவா இருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டில கிட்டத்தட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 5, 3, 2 அந்த ரேஷியோட இருந்தது. ஃபைனலா இருக்கக்கூடிய ஒரு 3 டேஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 to 9 மெம்பர்ஸ் வரையும் ஆப்ஷன்ஸ் இருந்தது. அதுவே வந்துட்டு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லிட்டு டீமோட ஃபீட்பேக்ல கொடுத்திருந்தாங்க. அப்போ 48 மெம்பர்ஸ்க்கு 48+ அட்டன் பண்ணக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ரோக்ராம் நம்ம வந்துட்டு கொடுக்க முடியுது அப்படின்றது அழகுபாண்டி சார்னால மட்டும் கிடையாது. இந்த ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட வந்துட்டு மேம்டே சொல்லிட்டேன். முதல்ல 5 நாள் மட்டும் தான் நான் பண்ணேன். அடுத்த 5 நாள் வந்துட்டு டீம் பண்ணாங்க. என்னோட ப்ரெசன்ஸ் 20 to 30% இருந்துச்சு. ஃபைனல் 5 days அதுலயுமே இன் பர்டிகுலர்லி வந்து பாத்தீங்கன்னா 11th, 12th, 13th, 14th டேலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் சந்தியா தான் பண்ணாங்க. அவங்களுக்கு அதாவது கடைசியில நோ டவுட் தேங்க்யூ சந்தியான்னு தான் மெசேஜ் அனுப்புற மாதிரி வச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு சந்தியாவே லீட் பண்ணாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது பாசிபிள். இது வந்து பாசிபிள். இது இதோட நிக்க கூடாது. இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நாங்க எந்த இன்டர்ன்ஷிப்லயுமே வந்துட்டு இந்த ஒரு ரெக்வஸ்டா நாங்க வைக்கல. நாங்க எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா ட்ரைனிங் இருக்கணும், அது வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும்னு நினைப்போம். பட் இங்க நாங்க பார்த்த ஒரு புதுவிதமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களை எல்லாத்தையுமே வந்துட்டு ஒவ்வொருத்தரையும் ஒரு விருட்சமா பார்த்திருக்கோம். சரிங்களா? விருட்சம் மீன்ஸ் என்னன்னா விதையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விதை தான். அது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணா ஆலமரத்தோட விதை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும். அப்படியே பாத்தீங்கன்னா இதுவா முளைக்க போகுதுன்ட்டு. பட் அது முளைக்கும். அந்த ஒரு அதோட பழமே சின்னதா தான் இருக்கும். அந்த பழத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 10,000 கணக்கான விதைகள் உள்ள இருக்கும். அவ்வளவு சின்னது அந்த விதை. அது பாத்தீங்கன்னா வந்துட்டு மரமா முளைச்சு எத்தனை கிளைகளை விடுது, எவ்வளவு பெரிய இதா இருக்கு பாத்தீங்கன்னா வருஷ கணக்குல இருக்கக்கூடிய ஒரு மரமாவும் இருக்கு. அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஒரு சின்ன விதையில தான் இருக்கு அப்படின்றது தெரியுது. பட் இங்க நான் உங்களை வந்துட்டு ஒரு சின்ன விதையா பார்க்கல, ஒரு விருட்சமா பாக்குறேன். ஒவ்வொருத்தருமே பயங்கரமான ஒரு லெவல்ல வருவீங்க. நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆட்களா இது வருவீங்க அப்படின்றத எனக்கு வெரி கான்பிடென்ட் இருக்கு. அண்ட் தென் ஐ தேங்க்ஸ் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் from GST team and Tally with the GST team. Very fine. நம்ம சம்பளமுமே Tally பத்தின ஃபீட்பேக் ரொம்ப தெளிவாகவே கொடுத்துருந்தாங்க. நம்ம சில பேர் ஆக்டிவா இல்லை, அந்த ஆக்டிவா இருக்கிறவங்களையும் சில டைம்ல ஆக்டிவா இருக்காங்க சார் அப்படின்றது எல்லாமே சொன்னாங்க. எனக்குமே வந்துட்டு ஒரு சில பாயிண்ட் வந்தது. என்ன அப்படின்னா ஓகே எல்லாரும் நான் Tally GST ஜாயின் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் டீம் சின்னதா இருந்தா நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற டீமும் கொஞ்சம் இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் இருந்தது. பட் உங்களோட வாட்ஸ்அப்போட ரிப்போர்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அது தெரியல, அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவா இருந்தது. மேம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி டெய்லி ஆக்டிவிட்டி மெசேஜ் ஜிஎஸ்டி மாதிரி போடுங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. போட்ட அடுத்த நாளே ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா 2 டீம்லயுமே ஆட்டோமேட்டிக்கா ஜிஎஸ்டி ரிப்போர்ட் மாதிரியே ரிப்போர்ட் வந்துருச்சு. வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு நிறைய வந்துட்டு ஒரு ஸ்பீடியான ஒரு டீமா தான் டாலியும் நான் பார்த்தேன். அப்ப டோட்டலா இந்த 2 டீம்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வெரி வெரி தேங்க்ஸ் ஃப்ரம் ஆக்கம் அண்ட் மை சைடு. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுத்ததுக்கும் அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்க எந்த மாதிரியான விஷயங்களை இன்னும் சேர்த்து பண்ணணும்னு நினைக்கும் போது எக்ஸ்பீரியன்ஸும் கொடுக்கணும். அண்ட் தென் அவங்க எல்லாத்தையுமே ஒரு சீடை ஒரு விருட்சமா பார்க்கணும். அவங்கள்ட்ட இருந்து அடுத்து அவங்களால என்னென்ன அடுத்து என்ன பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கணும்ன்றத கொண்டு வந்திருக்கீங்க. வெரி வெரி தேங்க்ஸ். எஸ்பெஷலி மை டீம் ஹெச்சி தேங்க்யூமா, சுவிட்டி சோனியா தேங்க்யூ, பாரதி ராதா தேங்க்யூ, வித்யஸ்ரீ தேங்க்யூ, ஹரிதா,
Dharani S, thank you. Deepika, Asa, Bhumika, Dharani B, Mahalakshmi, Alavi Somya, thank you. Resma, Sonika, Arsia, Salu, Radhakrishnan, Manoj, Praveen, very thanks to team number 3 members. And then Sanjay, Nandini, Yelamadi, Sandhya, Karunya, Sanmita, very thanks to team number 4 peoples. And then team number 5, Dhanasegar, Misal, and then வந்து பாத்தீங்கன்னா சேதுராம் மிசல், வினோத் குமார், ஸ்ரீனிவாஸ், எஸ் கனிஷ், and then Sasi, team number 5, very thanks to team number 5. And then team number 6, Ashwin Jacob, Kurvilam, Mari Ramesh, Kogla Kannan, Tanil Selvam, Nitish Kumar, Prem Kumar, team number 6, very thanks to for your cooperation. And then என்னோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துக்குமே பயங்கர அப்டேட் எல்லாருமே. அதனால வந்துட்டு எனக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னும் நான் என்னோட சின்சியாரிட்டி நான் எப்படி உங்களுக்கு காட்டணும்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு ரொம்பவுமே நானுமே ரொம்ப என்ஜாய் பண்ணேன். டீம் நம்பர் 7, Chandru, and then வந்து பாத்தீங்கன்னா தீனதயாளன், ரோஹித், and Harigaran, Jagadishwaran, Gaudam, team number 7, very thanks to team number 7. And team number 8, Sweda, Kavya, Jasmine, Lailesh, and then Pranesh and Priyasami. எல்லாருக்குமே very thanks to complete this training program. இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கோஆபரேஷன் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். எந்த ஸ்டூடெண்ட்டுமே எந்த ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இல்லாத ஒரு யூனிட்டி இருக்கு. பட் மேமுமே இங்க டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு அவங்க கொண்டு வர்றது கொஞ்சம் சிரமம் சார், வந்துட்டாங்கன்னா வேற லெவல்ல இருப்பாங்க அப்படின்றது தான் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா நான் அதை டே 1லயே வாட்ச் பண்ணேன். டே 1ல உங்க எல்லாத்துக்குமே நான் ஸ்பீச் பண்ணும்போது உங்களோட ஃபர்ஸ்ட் டே ஸ்பீச் அதிகமான ஒரு இன்ட்ராக்ஷன்ஸா இருந்துச்சு. நான் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் அழகா பதில் சொல்றது எல்லாமே தெளிவா இருந்தது. அந்த விஷயமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது அப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே இது வந்துட்டு கரெக்டா போகின்ற ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி இருந்தது. வெரி ஃபைன், நல்லாவே போச்சு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு விரல் விட்டு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, இன்னும் எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்றது எனக்கு இருக்கு. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் எஸ் பெரியசாமி. அந்த தென் எல்லாத்தையுமே ஒரு டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே நான் நேம் சொல்லி தேங்க்யூ சொன்னது இந்த செஷன்ஸ்ல தான். அந்த அளவுக்கு ரொம்ப கிளியரா இருந்தது. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு இன் பர்டிகுலர்லி நான் ஒருத்தரை நான் ரொம்ப கிளியரா இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஆகணும். அவங்க நான் அந்த டீம் 48 பேர்ல அதை சொல்லக்கூடாது, அவங்க நேம சொல்லக்கூடாது, தனியா தான் அவங்க நேம சொல்லணும் அப்படின்ற ஐடியால இருந்தேன். பட் வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் வந்துட்டு தெளிவா சொல்லிடுறேன். வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஒன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டீம்ல எல்லாருமே சூப்பரா பண்ணீங்க, அதுல எந்த தாட்டும் கிடையாது. நான் டீம் ஆக்டிவிட்டிஸ் மற்றபடி எவிடன்ஸை நான் சொல்லல. நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒன்லி ஒன் தென் வந்து பாத்தீங்கன்னா தட் இஸ் சந்தியா வந்து பாத்தீங்கன்னா வெரி பொலைட். நான் என்ன கேட்டாலும் அதுக்கு தேவையான ஒரு பிளெக்சிபிலிட்டி வந்துட்டு அவங்க சந்தியாட்ட பார்த்தேன். அந்த விஷயத்துக்காகவே சந்தியா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ரொம்ப கிளியராகவே நான் வந்துட்டு சந்தியாவை வந்துட்டு நான் வந்துட்டு பாராட்டுறேன். சந்தியாவுக்கு வந்து நிறைய பொறுமை இருக்கு. சந்தியா வந்து ஒரு டீமை லீட் பண்றதுக்கான எல்லா கேபபிள் இருக்கு, ஒரு டீம் மெம்பரா இருக்கிறதுக்கான கேபபிள் இருக்கு. அது டீம் மெம்பரா இருக்கக்கூடிய கேபபிள் இங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இருக்கு. டீம் லீடரா வந்துட்டு அவ்வளவு தூரத்துக்கு ஒரு டெடிகேட்டிவா நம்ம அட்வைசர் மேம் பேசினாலும் சரி, ஹெச்ஓடி மேம் பேசினாலும் சரி, சந்தியா தான் அந்த பொண்ணு வேற லெவல் சார், நம்ம அதை வந்துட்டு உடனே அடாப்ட் பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எல்லாமே வந்துட்டு நானும் ஃபீல் பண்ணேன். நான் ஃபீல் பண்ணிட்டு அவங்க சொல்றேன், அவங்க வந்துட்டு முந்திக்கிட்டு அவங்க என்ன டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. அந்த தென் உங்க டீம்லயுமே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்வைசர் அண்ட் ஹெச்ஓடி மேம்னா வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி. ஒரு 15 டேஸ்க்கு முதல் நாள் நம்ம கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கு முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா எஸ் சந்தியா எஸ் ஓகே. அண்ட் தென் அதுக்கு முதல் நாள் தான் வந்துட்டு பானு மேமோட எனக்கு வந்துட்டு கான்டாக்ட்ஸ். அது வரையும் பானு மேம்கிட்ட நான் பேசினதே கிடையாது. அந்த அளவுக்கு எனக்கு வந்துட்டு அவங்க ரொம்ப இப்பதான் 16 நாளைக்கு முன்னதான் தெரியும். பட் ஆனா 16 நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சவங்க மாதிரி இல்ல. நேற்றுலாம் நீ கால் பண்ணதுல இருந்து இன்னைக்கு மெசேஜ் போட்டது, முதல் நாள் பேசினது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி. எனக்கு தெரிஞ்சு நம்ம டிபார்ட்மெண்ட்ல வெரி கிளியரா இருக்காங்க. அதாவது உங்களுக்கான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. பட் அவங்க நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுல தெளிவா இருங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னும் ஒரு 1 இயர் இருக்கு, இன்னும் ஸ்டூடெண்டா இருப்பீங்க. அஸ் வெல் அஸ் அந்த ஸ்டூடெண்ட் முடிஞ்சோடனே அடுத்து உங்களோட டிரான்சிஷன் அடுத்த
ப்ரொமோஷன்ஸ் உங்களுக்கான ஜாப் மற்றதுக்கோ இல்லை ரிசர்ச் ஓரியன்டா பிஜியோ ஏதோ ஒன்று நீங்க பிளான் பண்ணியிருப்பீங்க. அது அந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் டிரான்சிஷன், டோட்டலாவே டிரான்சிஷனா இருக்கும். இதுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கும். எல்லாத்துக்குமே தயாராகிக்கங்க. God bless you. And then வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த டீம் இவ்வளவு கிளியரா இருக்கக்கூடிய டீமுக்கு என்னோட ஒரு பாயிண்ட நான் தெளிவா சொல்லிடுறேன். ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது தான் வந்துட்டு நான் இங்க சொல்ல போற முக்கியமான ஒரு பாயிண்ட். எல்லாருக்குமே வந்துட்டு நிறைய ட்ரெஸ் பிடிக்கும். இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும், இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹேர் கட் பண்ணணும், இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் பண்ணணும், இந்த மாதிரி பைக் வச்சுக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி வீடு கட்டணும், இந்த மாதிரி சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு எவ்வளவோ ஆட்டிடியூட் கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்மளாவே கிரியேட் பண்ணோம். பட் நமக்கு எல்லாத்துக்குமே இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு ஆட்டிடியூட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது. ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது வேற ஒண்ணுமே இல்லை, சிம்பிள் லைக் தட் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம அக்கௌண்டபிலிட்டி என்ன அப்படின்றது ரொம்ப ரொம்ப கிளியர். we are the commerce peoples. ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு எல்லாருக்குமே சொல்ற விஷயம் என்னன்னா செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுங்க. அதே மாதிரி உங்க ஃபேமிலிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுங்க. முதல்ல இந்த ஃபேமிலியில இருக்கும், இந்த ஃபேமிலிக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பாருங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த ஃபேமிலி என்ன பண்ணிச்சுன்றத யோசிக்க நம்ம பண்ணிட்டு யோசிங்க. அது ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கு. அதே மாதிரி செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல்ல நமக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்றத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னா நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா அடுத்தடுத்து எதையுமே பண்ண முடியும். நீங்க ஸ்ட்ராங்கா இல்லாட்டி விமர்சனம் அப்படிங்கிறது டெஃபினட்டா வர ஆரம்பிக்கும். உங்ககிட்ட கூடிய நல்ல விஷயம் எது, கெட்ட விஷயம் எது, இது நல்ல விஷயமா இருந்தாலும் இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம், இது கெட்ட விஷயமா இருந்தாலும் இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத முடிவு பண்றதுதான் செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை கொஞ்சம் கரெக்டா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க உங்களை சார்ந்த ரிலேஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ரெஸ்பான்சிபிளா இருக்கு. அவங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணி கொடுக்கும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க அப்படி இருந்தாக்கா அவங்க அப்படி இருப்பாங்க அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இஸ் அக்கௌண்டபிள். அந்த கான்செப்ட் இருக்கட்டும். பட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் உங்களை ஃபில் பண்ணிக்கங்க, தென் வந்து ஃபேமிலிக்கு பாருங்க. டெஃபினட்டா என்ன பாயிண்ட் இருக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டுமே வந்துட்டு நமக்கு இருக்கோ இல்லையோ அது வந்து பாத்தீங்கன்னா வேதனைகள் வேற விஷயம். பட் அது பண்ண முடியாத சிச்சுவேஷன்ஸ் இருக்கக்கூடிய சில பீப்புள்ஸ் வந்துடலாம். ஆவரேஜா ஒரு 60% நான் சொல்ற ஃப்ளோ ஈஸியா இருக்கும். செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் தென் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. பேலன்ஸ் ஒரு 40 மெம்பர்ஸ்க்கு கமிட்மெண்ட்ல பாதியிலே அது வந்துட்டு ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம், ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம், எனிதிங் எல்ஸ் ஏதோ ஒரு ரீசன்ஸ். பிசிக்கலா நம்மளோட ஹெல்த் இஷ்யூஸ்னால கூட நம்ம கமிட் ஆயிருக்கோம். அதனால நம்மளால அதிகமான ஏர்னிங்ஸ் இல்ல அதிகமான ஒரு ப்ரொமோஷன்ஸ் வாங்க முடியாம கூட போகலாம். பட் அதெல்லாம் பிரேக் டவுன் பண்றதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் இருக்கு. அது நீங்க பிளான் பண்ணிக்கணும். அந்தனது அந்த 40% வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி அண்ட் தென் செல்ஃப் கமிட்மெண்ட்ஸ் எதுவுமே ரெஸ்பான்சிபிள் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, ஃபுல் ரெஸ்பான்சிபிள் பண்ணி கரெக்டா கொண்டு போயிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, தேவையான ஒரு விஷயம்னா சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்றது எல்லாருக்குமே இருக்கணும். நம்ம நடக்கிறதுல இருந்து, நம்ம பைக்ல ஹெல்மெட் மாட்டி போறதுல இருந்து, அதுக்கப்புறமேட்டு ஒரு அக்கௌண்ட் ஸ்டூடெண்டா இருக்கும், ஒரு அக்கௌண்ட் ஸ்டூடெண்டா இருக்கும், நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்ஸேஷன், அதுக்கப்புறமேட்டு ஒரு கட்டண பிசினஸ் நடக்கக்கூடிய ஒரு சொசைட்டியை உருவாக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு பிசினஸ் ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த மாதிரியான சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும்ன்றதெல்லாம் கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணுங்க. நான் இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும் எதுவுமே சொல்லல. ஏன் அப்படின்னா சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னா கமர்ஷியலா நீங்க என்னென்ன மாதிரிலாம் நீங்க சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி முதல்ல வேலை பண்ணணும்ன்றத சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு எந்த தெருல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு குப்பையை பார்த்த உடனே ஒரு சாதாரண ரெண்டு அக்காவும் தம்பி நடந்து போயிட்டு இருக்காங்க. போறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா மழை பெஞ்சு தண்ணியா நின்றுட்டு சாக்கடை இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடத்தை எடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன நடந்துடும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த தண்ணி கூட போயிடும் அப்படின்றத பார்த்து அந்த அக்காவும் தம்பியும் போயிட்டு அந்த கரெக்டா அந்த அடப்பை எடுக்கிறாங்க. எடுத்து அந்த தண்ணியை பூரா இது வந்துட்டு எப்படின்னா சின்ன பையன் அவங்க வந்து சின்னதா பண்ணிருக்காங்க. அது எங்க இருந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நானும் எங்க அப்பா எல்லாம் போகும்போது எங்க அப்பா கிட்ட போகும்போது எங்க அப்பா இதை பண்ணுவாரு, அது அதே மாதிரி இப்ப நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன விஷயம் அந்த அது மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல நம்மளோட பிரசிடென்ட்ல இருந்து பிரைம் மினிஸ்டர்ல இருந்து டோட்டலா வந்துட்டு இந்த உலகத்துக்கே எல்லாத்தையும் நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு புது விதமான விஷயங்களை நான் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நம்மளோட
கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை சார் வரை எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம சிஎம் வந்து யாரை எவ்வளவு பெரிய லீடர்ஸ், பீப்புள் லீடர்ஸ், பொலிட்டிக்கல் லீடர்ஸ் யாரை எடுத்துக்கிட்டாலும் சரி, பட் அந்த மாதிரி லெவல்ல நீங்க ஆக்டிவா ஒர்க் பண்ணாலும் சரி, சரிங்களா, இல்ல சாதாரணமா ஒர்க் பண்ணாலும் சரி, ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. ரொம்ப கிளியர் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்றத ரொம்ப தெளிவா எடுத்துக்கங்க. இதோட வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்பீச் வந்துட்டு இதோட நான் ஃபினிஷ் பண்றேன். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரான ஒரு டீமை நான் மீட் பண்ணேன். வெரி வெரி தேங்க்ஸ் டு ஆல். எகைன் அண்ட் எகைன் இன்னும் எத்தனை தேங்க்ஸ் சொன்னாலும் எனக்கு பத்தாது. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு பேசிக்கலி மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அதனால என்னோட தேங்க்ஸோட தேங்க்ஸுக்கு மேல பவர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி போட்டுக்கிறேன். தட் மீன்ஸ் தேங்க்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி, பவர் இன்ஃபினிட்டி அப்படின்ற மாதிரி போட்டுக்கிறேன். அவ்வளவு தேங்க்ஸ் நான் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது. எனக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுத்துருக்கீங்க. வெரி 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 தேங்க்ஸ் டு ஆல். அண்ட் தென் ரேஷ்மா, ஐ ஃபினிஷ் myself. Okay, Reshma. Thank you, sir. It was very overwhelming and good to hear from you, sir. Yes. Next, I call upon the prominent staff, Ms. Sandhya ma'am, to share some words with us. Good afternoon all. Just நான் ஃபஸ்ட்டு நான் டே பேசும்போதே சொன்னேன் 15 days, ஃபர்ஸ்ட் 15 days அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி வந்து 15th டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐ திங்க் ஸோ கொஞ்சமாச்சு உங்களோட டேர்ன் ஓவர் கன்ஃபார்மாக எனக்கு தெரியுது. அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா என்னன்னு சொல்லலாம்னா, இன்றைக்கி மீட்டிங்கை ஹோஸ்ட் பண்ணுறதே நீங்கள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தட் இஸ் குட்மா. அண்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். காமன் ஃபார் ஆல், நான் பேட்ச் வைஸ் பிரிக்க விரும்பலை, ஜஸ்ட் காமன் ஃபார் ஆல். ரெண்டு பேருக்குமே உங்களோட சக்ஸஸ், அவங்களோட நெக்ஸ்ட் கரியருக்கான ரெண்டு விஷயத்தை மட்டும் இந்த 2 விஷயம் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணாவே போதும். நீங்கள் உங்களோட 2 லைஃப்மே, இட்ஸ் மீன்ஸ் உங்களோட கரியர் லைஃப், உங்களோட ஃபேமிலி லைஃப், பர்சனல் லைஃப் ரெண்டுத்தையுமே கரெக்டான ஒரு ஸ்டேஜில் கொண்டு போக முடியும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த 15 days உங்களுக்கு வந்து ஒரு மெயின் ஏதோ ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஜிஎஸ்டி ஆகட்டும், டாலி டீம் ஆகட்டும், அந்த விஷயத்த நீங்கள் உங்கள் கரியர்லேயோ உங்கள் லைஃப்லேயோ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணலாம். கன்ஃபார்மாக யூஸ் பண்ணுவீங்க. அந்த யூஸ் பண்ணும் போது தான் வந்து இந்த 15 days நம்மளுக்கு இவ்வளோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் மெயின் ஒன் உங்களுதில். ஸோ ஜஸ்ட் ஐ ஆம் ஸ்டார்டிங் வித் மை கோட்ஸ். If you want to shine like a sun, first burn like a sun. நீங்கள் எப்பயாச்சும் நம்ம இங்கேருந்து பார்ப்போம், சன்னு ரொம்ப தூரத்தில் இருக்கும். அந்த சன் மாதிரி எப்பயாச்சும் ஒரு நாள் நம்ம மற்றவங்களுக்கெல்லாம் பொலிவு கொடுக்க மாட்டோமான்னு நினைக்கும் போது, ஸோ யூ ஹாவ் டு அது மாதிரி நினைக்கணும்னா அதுக்கு நீங்கள் உங்களுக்கான இதை வந்து கரெக்டான ஒரு பாதையில் கொண்டு போகணும். அந்த பாதைக்கு கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு 2 விஷயம் தேவைப்படும். அது என்னென்னா, ஒன்று வந்து உங்களோட பேஷன், இல்லைன்னா உங்கள் கோல்ஸ். அந்த இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு செட், அந்த பேஷன் ஆர் கோல்ஸ். எதுக்காக நான் இதில் பேஷன் அப்படின்னு கொண்டு வரேன்னா, உங்கள் பேஷன் தான் உங்களோட லைஃப்னே சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு விஷயத்த புரிஞ்சுட்டு தான் நம்ம பார்க்கணும். எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதான் பேஷன் சொல்லுவாங்க. ரொம்ப எனக்கு ஒரு தீவிரமாக ஒரு முறுக்குத்தனமான ஒரு அன்பு அப்படின்னு சொல்லலாம். அதுதான் உங்களோட பேஷன் இருக்கும் எப்பயுமே. அந்த பேஷன் நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதை நீங்கள் கோலாக செட் பண்ணணும். ஓகேங்களா? தட் இட் ஷுட் பி அ கோல். நீங்கள் இல்லை எனக்கு பேஷன்லேயே இருக்குது மேம், ஆனாலும் என் லைஃப்பில் வேறு கோல்ஸ் இருக்குது. ஓகே, தெர் இஸ் நோ ப்ராப்ளம். உங்கள் பேஷனையும் உங்கள் கோலையும் ஒரு செட் வச்சுக்கோங்க. இந்த லைஃப்பில் இந்த டைமில் நான் இது முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஷெடியூல்ன்றது வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த டைம் ஷெடியூல் தான் உங்களுக்கான மெயின் ரீசனாக இருக்கும். ஸோ என்னடா அட்வைஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, ஆனால் இந்த விஷயம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் வந்து ஒரு பேஷன் இல்லைன்னா ஒரு கோல். நீங்கள் உங்கள் கோலை கூட விட்டுருங்க மெயினாக. ஏன்னா உங்கள் பேஷன் ஏன் இந்த வார்த்தை சொல்கிறேன்னா, உங்களுக்கு பிடிச்சி செய்கிறது தான் உங்களுக்கு எப்பயுமே நிலைக்கும்ன்றது என்னோட லைஃப்லையும் அதுதான் எனக்கு டீச்சிங்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ தட் ஒன்லி நான் அதுதான் என்னோட பேஷனும். ஸோ என்னோட கோல்ஸும் பேஷனும் ஒட்டுக்காக இருக்கும் போது என்னோட லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவும் போகும். எனக்கு பிடிச்சதை நான் செய்யும் போது இட் ஷுட் பி அ குட். ஸோ உங்கள் பிடிச்சதை நீங்கள் செய்யுங்க, அதுக்கான செட்டில் கோல்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கு உங்களுக்கு தேவைப்படுற 2 விஷயம் என்னென்னா, கான்ஃபிடென்ஸ். ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் நம்ம வந்து இந்த பேஷன் ஆகட்டும் கோல் ஆகட்டும் அதை நம்ம அச்சீவே பண்ண முடியாது. அதுக்கு சார் நம்ம அப்துல் கலாம் சார் நல்ல கோட் சொல்லியிருக்காரு. கான்ஃபிடென்ட் டஸ் நாட் கம்ஸ் வென் யூ ஹாவ் ஆல் த ஆன்சர்ஸ்,
எப்பயுமே ஒரு ஆன்சர்ஸ் இருக்கிற இடத்துல அந்த கான்ஃபிடென்ஸ் வராது. பட் இட் கம்ஸ் வென் யூ ஆர் ரெடி டு ஃபேஸ் ஆல் த கொஷின்ஸ். எப்போ நீங்கள் ஒரு கொஷினை ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ நான் அந்த கான்ஃபிடென்ஸை இன்னைக்கு அந்த டீமில் பார்த்துட்டேன். ஸோ நீங்கள் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த டீமை லீட் பண்ணுறவங்க மிஸ் ரேஷ்மா அண்ட் ஆல்சோ இன்றைக்கி கிளாஸில் பேசினவங்க எல்லாருமே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ். இப்போ ஒரு 10-50 மெம்பர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க முன்னாடி நான் வந்து பேசுகிறேன்றதே ஒரு கான்ஃபிடென்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா காலேஜ் லைஃப் நானும் வந்து தாண்டி தான் வந்திருக்கேன். காலேஜ் லைஃப்பில் எல்லாருமே வந்து பயப்படுவாங்க, இல்லை நான் பேசல அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேயே நம்ம வெளியே வரும்போது அந்த கட்ஸ், முக்கியமாக அந்த கட்ஸு, இந்த கான்ஃபிடென்ஸ் இருந்தாவே போதும், எங்கேனாலும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் என்றைக்குமே குறைய விட்டுறாதீங்க. எப்பயுமே எந்த கொஷின் ரைஸ் பண்ணாலும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது தப்பாக இருந்தாலும் ரைட்டாக இருக்குதோ அதெல்லாம் பார்க்காதீங்க. தப்பாக இருக்கோ ரைட்டாக இருக்கோ, நான் பேசுகிறாங்க, என்னோட பாயிண்ட் அங்கே இருக்குது, என்னோட சொசைட்டி என்னோட பாயிண்ட்ஸ் அங்கே இருக்குன்றதை நினச்சிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னாவே இட்ஸ் அ பில்லியன் ஃபார் யூ. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் இதில் இல்லாமல் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு, ஆனால் அதை ஒவ்வொருத்தர் வந்து மிஸ் பண்ணுவாங்க. அது மெயினாக பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாமல் நம்மளால் எப்பயுமே அச்சீவும் பண்ண முடியாது. நம்மளுக்கான கொஷின் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நீங்கள் அதை கிராப் பண்ணி வச்சுக்கணும், உங்ககிட்ட வச்சுக்கணும். அதுதான் உங்களோட மெயின் தீமாக இருக்கும் சொல்லலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே உங்ககிட்ட இருக்கும். இன்றைக்கி மார்னிங் நீங்கள் எழுறீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கிட்ட கிடைக்கும். இன்றைக்கி கிளாஸை லீட் பண்ணுறீங்க, ரேஷ்மாவுக்கு டைம் கிடச்சி, அதுக்கப்புறம் இன்றைக்கி 10 மெம்பர்ஸ்க்கு வந்து இன்றைக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கு. விட்டா நீங்கள் எல்லாருமே, எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே பேசணும்னு நினச்சிங்கன்னா எல்லாருமே பேசலாம். தெர் இஸ் நோ ப்ராப்ளம். எல்லாருமே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான ஒரு இது இருக்கும் உங்களுக்குள்ளே. கன்ஃபார்மாக யார்கிட்டையுமே வந்து ஒரு இது இல்லாமல் ஒரு உங்களுக்குள்ளே ஒரு எய்மோ இல்லைன்னா ஒரு திறமையோ ஏதோ ஒன்று இருக்கும். அதை நீங்கள் வெளியே கொண்டு வாங்க. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது அதை கிராப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுதான் என்னோடய மெயின் தீமாக இருக்கும். அதுக்கப்புறம் மெயினாகவே பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது டுடேன்ற வேர்ட்லேயும் ஓலையும் இருக்குது, டுமாரோன்றதுல வந்து நிறைய இருக்குது. விச் மீன்ஸ் ஸோ அதுக்காக நீங்கள் உங்களோட மெயினாக வந்து ஆப்பர்ச்சுனிட்டியும் கான்ஃபிடென்ஸும் மெயினாக லீட் பண்ணி கொண்டு போங்க அப்படின்றது தான் என்னோட தீம். அண்ட் ஆல்சோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இன்னொன்று சொல்கிறேன், உங்களுக்கான மெயினாக வந்து இந்த நாலேஜ் கிராப் பண்ணுற இடத்துல நீங்கள் உங்கள் கேரக்டரையும் மிஸ் பண்ணிடாங்க. ஸோ நாலேஜ் கிவ்ஸ் யூ பவர், பட் கேரக்டர் வில் கிவ்ஸ் யூ ரெஸ்பெக்ட் அப்படின்ற மாதிரி 2 விதமாகவும் முக்கியமாக கேரக்டரையும் மெயின்டைன் பண்ணுங்கள், உங்கள் நாலேஜையும் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் வந்து பர்சனல் லைஃப் ஆகட்டும், உங்களோட கரியர் லைஃப் ஆகட்டும், இட் மூவ்ஸ் மீ வெரி ஸ்மூத்லி அண்ட் குட்ஸ். இது வந்து என்னோட தாட்ஸ். இது ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு உள்ளே போகணுன்னு நினச்சேன். ஸோ இந்த தாட்ஸை எப்பயுமே மனசில் வச்சுக்கோங்க. ஸோ யூ கேன், என்னை பொறுத்த வரைக்கும் உங்களால் உங்கள் கிராப்புக்கு நீங்கள் போக முடியும், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் மெயினாகவே பார்த்தீங்கன்னா இந்த டீம் 2 டீம்லேயுமே நான் வந்து இருந்தேன், ஓகேங்களா. வாட்ஸ்அப் குரூப்பில் டெய்லியும் வந்து ஜிஎஸ்டி டீமில் ஆகட்டும், டேலி டீம் ஆகட்டும், ரிப்போர்ட்ஸ் ஆகட்டும், சரம் மாதிரியே இருந்துச்சு. 47 மெம்பர்ஸில் இருந்தாங்க. ஸோ மார்னிங் எழுந்து பார்த்தா எனக்கு அதில் பார்த்தீங்கன்னா 57 மெசேஜஸ் இருக்கும். யாரையா எனக்கு யாருமே அதிகமாக மெசேஜ் பண்ண மாட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஒரு குரூப்லேருந்து 57 மெசேஜ் வந்திருக்குன்னு, யாரடா மெசேஜ் பண்ணியிருக்காங்க உள்ளே போய் பார்த்தா டேலி டீம் அண்ட் ஆல்சோ ஜிஎஸ்டி டீம்ஸ் 2 டீமுமே வந்து சரமாரியாக உங்களோட இன்புட்ஸ் நாங்கள் கொடுத்ததுக்கான எஃபர்ட்டை நீங்கள் ரிப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு தான் என்னோட கரெக்ட். அண்ட் உங்களுக்கான கரியர் அண்ட் ஆல்சோ உங்களோட மெயின் நெக்ஸ்ட் ஸ்பேஸஸ்க்கு உங்களுக்கு ரொம்பவே நெக்ஸ்ட் லெவலுக்கு இது கன்ஃபார்மாக இந்த இன்டர்ன்ஷிப் இருக்கும். ஸோ எங்கேயாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் தெரியணும்னு சொன்னாங்கன்னா, மேம் நான் இன்டர்ன்ஷிப் போயிருந்தேன், அந்த இன்டர்ன்ஷிப்பில் நான் இதெல்லாமே கற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு கான்ஃபிடென்ட் கொண்டு வந்து நீங்கள் போய் பேசணும். ஸோ இட்ஸ் அ மெயின் தீம் ஃபார் திஸ். இந்த 15 டேஸ் உங்களுக்கு வந்து எங்கேயாச்சும் உங்களோட ஏதோ ஒரு விஷயத்தில் எங்கேயாச்சும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சுன்னா அதை நீங்கள் ரிலீவ் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அண்ட் ஆல்சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களோட இந்த டீம் விச் மீன்ஸ் இது இஸ் அ ஃபினான்ஸ் குரூப், உங்களோட நெக்ஸ்ட் டீம் வேறு யாருனா இருந்தாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், இதெல்லாம் நாங்கள் கற்றுக்கிட்டோம், ஸோ இட்ஸ் அ வெரி தீம் குட் அது மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் நிறைய சொல்லலாம்.
அண்ட் ஆல்சோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2 டீம்லேருந்து என்னோட டீம், நான் உங்கள் டீம்லேயும் நிறைய பேர் பார்த்தேன். இப்போ ரேஷ்மா அவங்க எல்லாம் ஒரு 1 டேலேயே நாங்கள் இவங்கெல்லாம் இவ்வளோ சார் சொன்ன மாதிரி நிறைய பேர் பேசினேன். அண்ட் என்னோட டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2-3 பேர் வந்தாங்க, விச் மீன்ஸ் குட், இரெகுலராக இருந்தாங்க. ஆனாலும் ஜஸ்ட் அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் ஆல்சோ என்னோட டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் செம்மையாக பண்ணாங்க. கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா யாருன்னா ஜஸ்ட் மதுமிதா ஃபர்ஸ்ட் டேலேருந்து ஆக்டிவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வசுதேவதா அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாதனா, அவங்க ரிப்போர்ட்ஸ் பிபிடிஸ் அவங்க எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ என்னோட டீமில் பொறுத்த வரைக்கும் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க, தட்ஸ் குட். அண்ட் ஆல்சோ நான் வந்து இன்னும் ஜிஎஸ்டி டீம்ஸில் எல்லாத்துலேயும் வந்து சார் சொன்ன நிறைய பேர் சொன்னாங்க, அவங்களே வந்து பிரிச்சுக்கிட்டாங்க, அவங்களே தான் வந்து அதிகமாக ப்ரெசன்டேஷன் பண்ணாங்க. இட்ஸ் குட், சூப்பர்மா. இதை எப்பயுமே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் எந்த ஒர்க்னாலும் லீடர்ஷிப் குவாலிட்டியை என்றைக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா லீடர்ஷிப் குவாலிட்டி உங்களோட நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து கொண்டு போகும். ஏன்னா வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிறவனை தான் பார்த்து அவன் வந்து கார்ப்பரேட் ஆகட்டும் எந்த கம்பெனி ஆகட்டும் எடுப்பான். காரணம் வந்து அவன் வந்து எப்பயுமே ஒருத்தனை லீட் பண்ணணுன்னு தான் நினைப்பானே தவிர கீழே இருக்கணும்னு நினைக்க மாட்டான். ஸோ லீடிங் என்றைக்குமே மிஸ் பண்ணுங்க. என்றைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதை கிராப் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. அப்போ தான் உங்கள் லைஃப் வந்து கன்ஃபார்மாக அச்சீவ் ஆகும். ஸோ அட் லாஸ்ட் நான் இதை என்னோட ஸ்பீச்சை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு பண்ண நினைக்கிறேன். இஃப் யூ வாண்ட் டு பிலீவ் யூ ஆர் ரைட், பட் ஸ்டில் பீப்புள் கிரிட்டிசைஸ் யூ, ஹர்ட் யூ, ஷவுட் அட் யூ, டோன்ட் பாதர். ஜஸ்ட் ரிமெம்பர் தட் in every game only audience makes noise but not players. Be a player. என்னை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் உங்களை பார்த்து வந்து சொல்லிகிட்டே இருக்கிறவங்கள பார்த்து நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு கேமுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் தான் வந்து ஜஸ்ட் நாட் ஸ்பீக்கர்ஸ் வந்து அவங்க ஆடியன்ஸாக இருக்கவங்க வந்து நாய்ஸ் மேக் பண்ண மாட்டாங்க. பட் பே பிளேயர், பி யோர் செல்ஃப் அண்ட் டூ த பெஸ்ட். என்றைக்குமே உங்களோட கரியருக்குமே உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அது கான்ஃபிடெண்ட்டாக செய்யுங்க. உங்களோட பவர் அண்ட் ஆல்சோ உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பின்னாடியே வந்துகிட்டே இருக்கும். ஸோ கிவ் த பெஸ்ட் அண்ட் டூ த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூமா ரேஷ்மா. என்னோட ஸ்பீச்சுக்கா அவ்வளோதான்டா. Thank you, ma'am. Thank you, ma'am, for your inspiring speech and your valuable words. Here there is an open feedback session. Anyone can interact. Reshma, can I? Ma'am, sure, ma'am. Good afternoon to all. First of all, I thank Alagupandi sir and Sandhya ma'am. Just நான் நேத்து இப்போ இன்னைக்கு மார்னிங் பேசுற வரைக்கும் சாரோட நேம் எல்லாம் எனக்கு தெரியாது. ஓகேங்களா, ஜஸ்ட் ரெஃபர் பண்ணாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது கோர்ஸ் கொடுக்க முடியுமா, ஃபீட்பேக் ஏதாவது இருக்குமா அப்படிங்கறத யோசிச்சுட்டே பண்ணணும். பட் அதையும் தாண்டி நம்ம கிட்ட இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணி விட்டாங்க இந்த இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்ல அப்படின்னு நான் லேர்ன் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, ஸோ சிலபஸ் மட்டுமே ஸ்டூடெண்ட்டுக்கு பத்தாது, அதையும் தாண்டி அவனோட பிளாட்ஃபார்ம் வேற, அவங்களுக்கு இன்னும் ப்ராக்டிகல் எக்ஸ்போஷர் தேவைப்படுது அப்படிங்கறது இந்த இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் மூலமா நீங்க கத்துக்கிட்டீங்களோ இல்லையோ நான் லேர்ன் பண்ணிட்டேன். ஓகேங்களா, சோ வர்றோம், சப்ஜெக்ட் எடுக்கிறோம், ப்ராக்டிகலா பேசுறோம், ஆனா அவனை எந்த அளவுக்கு ப்ராக்டிகலா கொண்டு போறோம் அப்படிங்கறது வந்து கொஸ்டின் மார்க்காவே தான் இருந்தது. மத்த பேட்சஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஏதோ ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைச்ச மாதிரி இருக்கு. ஓகேங்களா, சோ நம்ம ரெஃபர் பண்ணி அல்லது நம்ம மூலமா ஒரு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் உங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கும்போது எனக்கு ஹாப்பியா இருக்கு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட். அண்ட் செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிகல் எக்ஸ்போஷர் தேவை அப்படிங்கறதும் தெரிஞ்சிருச்சு. தேர்ட் ஒன், இந்த இன்வால்வ்மெண்ட் எல்லா இடத்துலயும் உங்களுக்கு வேணும் அப்படிங்கறது எங்களோட இருக்கும். ஓகேங்களா, சோ அது காலேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கலாம், நிறைய இடத்துல உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணிட்டே தான் இருப்பேன். ஓகேங்களா, பட் இதை நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணி மைண்ட்ல ஏத்திட்டு அப்படின்னா சடனா இந்த 1 இயர் போயிடும். இதை நீங்க பக்காவா பண்ணதுல எனக்கு இன்னொரு தாட் என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஆக்கமா நம்ம ரெஃபர் பண்றதை விட ஆக்கம்ல இருந்து நீங்க நிறைய இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் மட்டும் கத்துக்காம லைஃப் ஸ்கில்லுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் நிறைய கத்துட்டு போறீங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகேங்களா, அது தேங்க் பண்ணிக்கிறேன் ஆக்கம் ஃபவுண்டேஷனுக்கு. ஓகேங்களா, சோ இவங்க மூலமா நீங்க ஏதாவது இன்புட்ஸ் கேதர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வெறுமனே இன்டர்ன்ஷிப் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஜஸ்ட் லைக் தட் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் அப்படின்னு நீங்க போய் வெளியில பண்ணீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரிக்கு வருவாங்க. பழைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்டோ தெரிஞ்ச
குள்ளேயே போய் நீங்க இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் பண்றீங்க அப்படின்னா ஜென்ரலா பழைய ப்ராஜெக்ட் ஏதாவது இருக்கு கொடுத்துருவாங்க. நீங்க அப்படியே அதை எடுத்து ஸ்பைரல் எடிட்டர் கட் காப்பி பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ப்ராக்டிகல் எக்ஸ்போஷர் கிடைக்காது. ஓகேங்களா? ஆனா அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறவங்களே உங்களுக்கு சொல்லி தர்றதுக்கு ஹெசிடேட் ஆவாங்க. ஓகேங்களா? ஆனா இந்த இன்டர்ன்ஷிப் பொறுத்த வரைக்கும் அமௌண்ட்டையும் தாண்டி நீங்க வந்து நிறைய ப்ராக்டிகல் எக்ஸ்போஷர் உங்களுக்கு கேதர் ஆயிருக்கு அப்படிங்கறத நான் நினைப்பேன். ஓகேங்களா? சோ படிக்கிறோம், படிச்சதுக்கு அப்புறம் எதுக்கு படிச்சோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் உங்களுக்குள்ள வராது கண்டிப்பா. ஓகேங்களா? சோ இது நீ பக்காவா பண்ணீங்கன்னா நிறைய இவங்களே ஆஃபர் பண்றாங்க நிறைய இன்டர்ன்ஷிப் கோர்ஸ். நம்ம ஃபைனல் இயருக்கு ஏதாவது தேவைன்னா கூட நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ ஜஸ்ட் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த 2 வேலை தான் தருவாங்க. நம்ம இண்டஸ்ட்ரியில போய் பண்ணும்பொழுது பழைய ஸ்பைரல வாங்கி எடிட் பண்ணிடுவோம். இன்டர்ன்ஷிப் பண்றாங்க அப்படின்னா மணி மைண்டா ஒரே ப்ராஜெக்ட் 5 பேருக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். ஆனா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டுக்கும் கேர் எடுத்து அவனோட சைக்காலஜிக்கல் டேர்முக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஐ எம் ஹார்ட்ஃபுல் தேங்க் ஃபார் தட் அப்படி அளவு பண்ணி சார். அண்ட் தென் தேங்க்யூ சார் அண்ட் மேம். Thank you, ma'am, for your valuable thoughts. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. Who are willing. Participants who are willing to have a feedback session or interact with everyone can come forward. ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்களுக்கான ஓப்பன் டாக்கோட டைம். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்துட்டு ஏதாவது சொல்லணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா டெஃபினட்டா நீங்க உங்க ஸ்பீச்ல தெளிவா சொல்லலாம். பாசிட்டிவான விஷயங்களை சொல்லுங்க. ஃபீட்பேக்ல வந்து பாத்தீங்கன்னா சஜஷன்ஸ் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா ஃபீட்பேக்கு ஒரு லிங்க் வந்து நம்ம ஆஃப்டர் த செஷன் முடிஞ்ச உடனே ஒரு ஃபீட்பேக் லிங்க் கொடுப்போம். அதுல வந்துட்டு உங்களோட ஒப்பீனியன் அண்ட் சஜஷன்ஸ் சொல்லுங்க. இப்போ நீங்க பார்த்த பாசிட்டிவான விஷயங்கள் என்னென்ன இருக்குன்றது இந்த இன்டர்ன்ஷிப்பை கிளியரா கொடுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும், எங்களுக்கும், மேம் எல்லாத்துக்குமே. கொஞ்சம் மற்ற யாரும் ஃபார்வர்ட் ஆகி தரணும் தாங்க ப்ளீஸ். ஓகே, தீபிகா இருக்கீங்களா? தீபிகா இருக்கீங்களா? தீபிகா, உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. some words, few words, okay? Okay, understand. கௌதம் இருக்கீங்களா? கௌதம், உங்களோட ஃபீட்பேக் கொஞ்சம் கொடுங்களேன், நல்லா இருக்கும். நீங்க ஒரு ஸ்டாம்ப் இல்லாம ஒரு ஃப்ரெண்டியா ஒரு மோட்டிவேட் பண்ணாலும் கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷன் நாங்களே கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் கொஞ்சம் கண்டிப்பா. ஓகே, ஃபைன். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாஸ் ஃபைனலி இளமதி. சொல்லுங்க. இளமதி வெயிட் பண்ணுங்க. ஸ்ரீனிவாஸ் சொல்லுங்க. நல்லா போச்சு சார். ஓகே, ஃபைன். நிறைய கத்துக்கிட்டேன் சார். ஓகே. ஃபைன். தேங்க்யூ. இளமதி சார், மற்ற நார்மல் கோர்சஸ் மாதிரி இல்லாம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஸ்பெசிபிக்கா கேர் எடுத்துக்கிட்டதும், அதுக்கப்புறம் எல்லாருமே கண்டிப்பா கிளாஸ்ல ஆக்டிவா இருக்கணும்னு நீங்க பண்ண ஒரு சின்ன எஃபெக்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். எல்லாத்துக்குமே நாலேஜபிளா இருக்கும், எல்லாத்துக்கும் ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க ரொம்பவே கான்சியஸா இருந்தீங்க சார். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். அதுவும் இல்லாம எல்லாத்துக்குமே ஒரு பிரசன்ட் பண்ற சான்ஸ் கொடுத்தாங்க சார். இது வரைக்கும் கிளாஸ்ல பிரசன்ட் பண்ணி பேசுறவங்க கூட இந்த கோர்ஸ்ல பேசினாங்க சார், நல்லாவே பேசினாங்க சார். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு சார். ஸோ எல்லாத்துக்கும் சான்ஸ் கொடுத்து எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணீங்க சார். ரொம்ப தேங்க்யூ சார். இந்த
ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபீட்பேக் லிங்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செஷன் முடிஞ்சோடனே சந்தியா மேம் அனுப்பிப்பாங்க. அதுக்கு எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களோட ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சு, உங்கள் ஒப்பீனியன், சஜஷன்ஸ், எனி வந்துட்டு டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனாக கொடுங்க. இது ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் சொல்ல மேமுக்கும் நாங்கள் அனுப்புகிறோம், மேமும் தெரிஞ்சுக்குவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சந்தியா உங்கள் டீமில் வந்துட்டு வாலண்டியர்ஸ் கேளுங்க. சந்தியா. ஓகேங்க சார். சாதனா இஸ் தேர்? அவங்க பேசுறதா சொன்னாங்க சார், ஆனால் அவங்க இது ப்ராப்ளம்னால, நெட் ப்ராப்ளம்னால பேச முடியலன்னு சொன்னாங்க. சாதனா? Anybody else from the Tally team? Tally team, anyone? Sir, நான் பேசுறேன். Okay. Yes, Madhumita, start. இந்த கிளாஸ்ல வந்து மேம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சிருக்காங்க சார். கிளாஸை பத்தி மட்டும் எடுக்காம, அந்த டேலி பத்தி மட்டும் எடுக்காம வேற டாபிக்ஸும் எடுத்தாங்க சார். வெளியில எப்படி இருக்கு, அவங்க இன்டர்வியூ போனது, அந்த இதெல்லாம் கொஞ்சம் சொன்னாங்க சார், எப்படிலாம் இருக்கணும் அப்படின்ட்டு. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார் எங்களுக்கு. எங்களுக்கு கிளாஸ் போர் அடிக்கிற மாதிரியே பேசலைங்க சார். நல்லா எங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா பண்ணாங்க சார். அவங்க ஒரு சீனியர் மாதிரி, அவங்க ஜூனியர்ஸ் மாதிரி நல்லா பேசுறாங்க சார். அவ்வளவுதான். ஓகே மதுமிதா, வெரி உங்களோட டீடைல்ஸ். வேற யாராவது Tally ஸ்டூடண்ட்ஸ்? ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைனலான ஒரு பழமொழி தான், போனா வராது பொழுது போனா கிடைக்காதுன்ற மாதிரி தான். உங்களுக்கு வந்து உங்க ஸ்டூடண்ட்ஸ் நீங்க போனாலும் இந்த இண்டஸ்ட்ரியில பேசலாம். சார், ராகுல் want to give feedback sir. Yes. Okay, fine. Resma, நீங்க கம்யூனிகேட் பண்ணுங்க. Okay. Thank you all for your valuable feedback. Heading to the end of the session, myself Reshma, I am here to propose the vote of thanks. I deem it a great honor and privilege to propose the vote of thanks on this memorable occasion. Let me finish up all, start by giving glory to the Almighty God for making today's session a resounding success. First and foremost, I thank our department head and our staff and our college management for giving us wonderful opportunity, and we are grateful for Arkham Institution for lending their hands and helping us to improve and specialize in the particular field. We are very much overwhelmed for the kindness towards us. I owe special thanks to everyone gathered here and made this occasion a resounding success. Finally, I leave you this inspiring quote by Mahatma Gandhi: "Be the change that you wish to see in the world." Thank you all for your attention. Thank you. Thank you, Saranna. Resma, இப்போ எல்லாரும் லெஃப்ட் ஆயிட்டு சும்மா லெஃப்ட் ஆயிட்டு வாங்க. Yes sir, wind up பண்ணிக்கலாம் sir. சரி, அதை நீங்களே இன்ஃபார்ம் பண்ணுங்க ரெஸ்மா. சரியா? Okay, good. Anything more to say from anyone's side? Okay. Everyone can leave the class. Thank you. Yes, thank you, ma. Thank you, Bhumika, Smita, thank you. Dharani, thank you. Sonika, thank you. Praveen, Gersi, Manoj, Nilamati, Resma, Gautam, Mari Ramesh, Srinivas, Kavya, Sadhu, Radhakrishna, Asha, Sandhya. Yes, both are thank you. Okay, thank you, Nitish, thank you, ma. Message பண்ணிட்டு எல்லாம் லெஃப்ட் ஆயிடலாம். Yes. Yes, fine, ma. Sasi, thank you, Sasi. Okay, Sonia, thank you, wonderful. Okay, thank you. Sanjay, thank you, ma. Thank you. So very. Okay, thank you, ma. Thank you, Sevaram sir. Thank you, ma. Thank you, Sevaram sir. Thank you. Yes. Message பண்ணிட்டு லெஃப்ட் ஆயிடுங்க. ரேஸ்மா and சந்தியா வெயிட் பண்ணுங்க. Yes. Okay, Sandhya,
சந்தியா வெரி வெரி தேங்க்ஸ் சந்தியா. நான் போட்டு உங்களை தான் அதிகமா போட்டு வேலை பண்ணிட்டேன். கோயில்ல நடுவில் வைக்கக்கூடிய சிலை இருக்குல்ல, அந்த சிலையோட கல் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அதிகமான தாங்கும். அதனாலதான் அந்த கல் வந்து பாத்தீங்கன்னா சிலையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே அடிதானாத கல் வந்துட்டு எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா அதே கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிதிச்சு நடக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு நாளுமே உங்களோட அந்த சின்சாரிட்டி, ஹார்ட் ஒர்க், உடனுக்குடனே ரியாக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து எதை எப்படி பண்ணணும்ன்ற அந்த ஃபாஸ்ட் ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அதாவது விக்கிரகத்துக்கு செய்யக்கூடிய மூலவருக்கு செய்யக்கூடிய சிலைக்கான ஒரு ஸ்டோனா தான் நான் பாக்குறேன். வெரி குட். அதே மாதிரி நீங்க லெவல்ல நிக்கணும். நானும் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு தரிசனத்துக்காக போகும்போது அங்க நிக்கிற சிலை நீங்களா நிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஒரு நல்ல ஆர்கனைசேஷன்ல, நல்ல பிசினஸ்ல, நீங்க உங்க ஓன் பிசினஸ்னாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாயியா இருந்தாலும் சரி, அந்த தென் வந்து பாத்தீங்கன்னா ரியல் டைமான ஏதாவது ஒரு இதா இருந்தாலும் சரி நல்லா பண்ணுங்க. சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். ரேஸ்மா யூ டு மோர். நான் இந்த உங்களுக்கு கடைசியில சொல்லணும்னு நினைச்சேன், சொன்னதுக்காகவே சொல்றேன். ரொம்ப கிளியராகவே இருந்துச்சு உங்க அப்டேட். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரேஸ்மா. உங்களுக்கும் கடைசி நாட்கள்ல அதிகமான வேலை வச்சுட்டேன். பட் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப அழகா பண்ணணும். டிபார்ட்மெண்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களை பத்தின ரிப்போர்ட் நல்லாவே கொடுத்திருந்தாங்க. மேமுக்குமே பயங்கரமான ஆச்சரியம். இந்த மாதிரியான ஒரு மிராக்கிள்ஸ் நம்ம கிரியேட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க ரெண்டு பேருக்குமே எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றாங்க. அந்த தென் வந்து பாத்தீங்கன்னா அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு என்னோட தேங்க்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணிடுறேன். அந்த தென் இந்த சந்தியா மேம், நீங்களுமே வந்து பாத்தீங்கன்னா அஸ்லாஃப்னும் வந்துட்டு எனக்கு எந்த விதத்துல எல்லா ப்ரோக்ராம்லயும் சப்போர்ட் ஆகி அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம்ல எனக்கு சப்போர்ட்டா இருந்தது மூலமா நம்ம வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே சொன்னோன்னு சொல்லக்கூடிய டீம் இருந்தாங்கன்னா நம்ம நல்லாவே பண்ணலாம்ன்றத சாதிச்சு காமிச்சிருக்கோம் சந்தியா மேம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு மைல்ஸ்டோனா தான் நான் ஃபீல் பண்றேன். வாட் அபௌட் யுவர் ஃபீலிங்? சேம் சார். நிஜமாவே நான் இது வரைக்கும் நம்ம ஃபீட்பேக் நம்ம தான் ஃபீட்பேக் பண்ணிருக்கோம் சார். இன்னைக்கு வந்து அந்த டீம் அவங்க பண்ணிருக்காங்கன்றதே ரொம்பவே நியூ ஒன் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க. கரெக்டா கிளாஸஸ் பாத்தீங்கன்னா கரெக்டான இது போயிருக்கு சார். கரெக்டான டைமிங் அண்ட் கரெக்டா இவ்வளவுதான் இருக்கணும்ன்றதுல இவ்வளோ இது கன்சிஸ்டன்ஸ் கரெக்டா கொடுத்துருக்காங்க சார். சூப்பர். ஓகே ஃபைன் சந்தியா. சந்தியா வி ஃபீல் நாங்களும் பாத்தீங்களா சந்தியா நாங்களுமே வந்து பயங்கர சரிங்களா? இதே மாதிரி எல்லா இடங்கள்லயுமே போயிட்டு மெம்பருக்கு மெம்பரா இருங்க, லீடருக்கு லீடர். சூப்பரா இருக்கும். சரியா? ஓகே தேங்க்யூ சந்தியா. தேங்க்யூ. அந்த ஆசா கெச்சி சுவேதா எல்லாத்துக்குமே, இளமதி, தீபிகா எல்லாத்துக்குமே, டீம் லீடர்ஸ், ரெப்ரசன்டேட்டிவ் சரசேகர் எல்லாத்துக்குமே வந்துட்டு என்னோட இதை வந்துட்டு விசேஷம் சொல்லுங்க, என்னோட தேங்க்ஸையும் சொல்லுங்க. ஓகே தேங்க்யூ.